உறவின் ஆளுமை என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களுடனான ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் குரு சரவணன். அனைவருக்கும் வணக்கம். உறவு என்ற கருத்தில் பல நூல்களிலும் தன்னுடைய உரைகளிலும் செம்மை செயல்பாடுகளிலும் ஆசான் செந்தமிழன் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த உரையாடலில் உறவின் ஆளுமை என்ற தலைப்பில் பல கருத்துக்களையும் தனது பார்வைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். செந்தமிழன், இந்த தலைப்பில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விளையும் கருத்துக்கள் யாவும்? சரவணன் வணக்கம். செவி கேட்கும் அனைவருக்கும் வணக்கம். உறவு குறித்து பல கருத்துக்களை நாம் முன்வைத்திருந்தாலும் ஆளுமையுடன் உறவாடுதல் என்பதில் ஒரு பற்றாக்குறை இருப்பதனை தொடர்ந்து பார்க்கிறோம். அதனை நீக்கும் விதமாக சில கொள்கைகளையும் நடைமுறைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இந்த உறவின் ஆளுமை எனும் செவ்வியை நாம் முன்வைக்கிறோம். உரையாடலின் போக்கில் இந்த தலை விளக்கங்களை நாம் காணலாம். உறவென்பது உயிரால் அமைவது. உறவென்பது உள்ளுரை சுகத்தை உணர்தல் என்று மிக மிக ஆழமான கருத்துக்கள் நூல்களிலும் உறவு நலம் என்ற தலைப்பில் தனிப்பட்ட உரையில் கூட மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன். உறவை உணர்தல், உறவு குறித்தான சிந்தனை என்பது மனித உயிர்களுக்கு வாய்த்த அருள். அப்படிப்பட்ட மிக ஆழமான வாழ்வியல் கூறுகளுள் ஒன்றான உறவின் ஆளுமை என்பது ஒரு புதிய பரிமாணமாகவும் அல்லது புதிய பார்வையாகவுமே எனக்கு படுகிறது. உறவு என்பதை புரிந்து கொள்வதும் அந்த புரிதலுடன் பிற உயிர்களுடனும் சக மனிதர்களுடனும் உறவாடுதல் என்பதே ஒரு செயற்கரிய செயல் என்று என்னை கொண்டுவதற்கு இருக்கும் பொழுது அதில் ஆளுமை என்ற ஒரு கருத்து மிக அந்த பெயரிலேயே மிகவும் பரவசமாகவும் அதே வேளையில் ஒரு அதை மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவில் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்கிறேன். இதில் உள்ள உங்கள் முன் கருத்துக்கள் யாவை? உறவினப்படுவது உயிரால் அமைவது என்பதை முதல் நம்ம பார்த்தோம்னா, இறைவன் உயிர்கள் யாவற்றையும் கூட்டுவிக்கிறான். அவனே கூட செய்கிறான். இறைவன் கூட செய்யாமல் எந்த உயிரும் இன்னொன்றுடன் கூடுவதே இல்லை. ஒரு மலருக்கும் பூச்சிகளுக்குமான உறவு, பூச்சிகளுக்கு இடையிலான உறவு, பறவைகளோ விலங்குகளோ இணை சேரும் முறை ஆகியவற்றிலெல்லாம் இந்த உயிரினங்களுக்கு இயல்பாகவே கூடுதற்கு உரிய சிந்தனை வழங்கப்படுகிறது என்பதனை காட்டுகின்றது. அதை இதெல்லாம் யாரும் கற்றுத்தர வேண்டியதே இல்லை. ஒன்றும் கூடுவதற்கு யாரும் எதற்கும் கற்றுத்தர வேண்டியதே இல்லை. உயிர்களின் கூடல்
உயிர்களின் கூடல் என்பது ஒரு ஆழ்ந்த கருத்து. நான் சில மேலோட்டமான சான்றுகளை தான் நான் இப்போ சொன்னேன். அதாவது உயிர்கள் இறைவனால் கூட்டுவிக்கப்படுகின்றன. ஆஹ் இந்த அடிப்படையிலிருந்து தான் மனிதர்களுக்கு உறவு என்பது அமைகிறது. அது வந்து உருபொருள் உரு என்பதுதான் பிறகு வந்து உறவு என்று ஆகிறது. அதாவது வந்து அடைவது. உறவு என்பது இந்த சொல்லே என்ன சொல்லுதுன்னா, நீ முயற்சித்து பெறுவது அல்ல இது, இது வந்து அடைவது, தானே வந்து அடைவது உறவு என்பதுதான் உறவு என்ற சொல்லுக்கு அடிப்படை பொருளே. ஏன்னா உரு உற என்றுதான் அது தமிழ் நூல் கொள்கைப்படி அந்த வளர்ச்சி, சொல் வளர்ச்சி அப்படிதான். தானே வந்தடைவது உரு, வல்லின ரு, அது உற என்று ஆகும். உறவு என்பது ஒரு தானே வந்தடைந்த ஒரு 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 தொடக்கமும் இறுதியுமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி அதற்கு பொருள் உண்டு. ஏன்னா உகரம் தான் முதல் உயிர். உற உ என்பதும் போது ஆதியும் அந்தமுமாக தானே வந்தடைவதுதான் உறவு. இந்த சொல்லுக்கு இதுதான் அடிப்படை கருத்து. இது உயிரால் தான் அமையும். அதாவது இது வந்து உறவெனப்படுவது உயிரால் அமைவது என்றா என்னன்னா, எம்பெருமான் தான் உயிர், சிவமே உயிர். அவனே உறவை அமைக்கிறான், அவனே கூட்டுவிக்கிறான். இது மிக இயல்பானது ஒரு படைப்பு ஒழுங்குகளில் இருப்பது. இப்படி உறவு இல்லாதவர்கள்னு யாருமே கிடையாது. அப்படி அப்படி ஒரு கற்பனைக்கு கூட வாய்ப்பு இல்லை. அதாவது உண்மையில் அப்படி ஒரு கற்பனைக்கு கூட வாய்ப்பு கிடையாது. எந்த உயிரினமாவது உறவு எனக்கு இல்லைன்னு இருக்கா? நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு உயிரினம் எனக்கு உறவு இல்லைன்னு ஏதாவது தெரியுதா? ஒரு நாய் இருக்குதா? ஒரு பூனை இருக்கா? எலி இருக்கா? இந்த உறவு எனக்கு இல்லைன்னு சொல்றது யாரு? மனிதர்கள் மட்டும்தான். இதுக்கு என்ன காரணம் என்பதுதான் நானும் வேடிக்கை பார்த்து தான் நிறைய புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நிறைய வேடிக்கைகளாக தான் இருக்கு வர வர. இங்க இந்த உறவெனப்படுவது உயிரால் அமைவது, அது இறைவனுடைய ஒழுங்கு, இறைவன் தான் கூட்டுவிக்கிறான் என்ற அடிப்படையை பற்றிய ஒரு பார்வை இல்லை. பார்வை இருந்தாலும் அது மேல நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நம்பிக்கை இருந்தா அது பிடிக்கல மக்களுக்கு. அது என்ன இறைவன் அமைக்கிறது உறவை, நாங்க தான் அமைச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு அகந்தை, இருமாப்பு இதெல்லாம் வளர்ந்துருச்சு. நீங்க இன்னைக்கு உறவுன்னு இவங்க எதெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த 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 கூட்டம் எதெல்லாம் உறவுன்னு சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு திருமணம்னு ஒரு சடங்கு செய்யறாங்க. அது என்ன அடிப்படையில ரெண்டு பேருக்கு பொருத்தம் பாக்குறாங்க? என்னென்னலாம் காரணிகளை வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுக்கும் நாம சொல்ற இந்த உறவு என்பது ஆதியும் அந்தமுமாக தானே வந்தடைவது என்பதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சரி, நம்ம சொல்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது தெரிய வேண்டாம். ஆனா இப்படி இவ்வளோ காரண காரியங்களை வச்சு இவ்வளோ நல்லது கெட்டது பார்த்து 2 பேரை சேர்த்து வச்சா அவங்க 2 பேரும் உறவாடுவாங்கன்றதுக்கு என்ன உறுதி இருக்கு, அல்லது அதுல என்ன நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. எந்த அடிப்படையில ஒரு ஆணும் பெண்ணும் எப்படிங்க 40-50 ஆண்டுகளுக்கு இந்த இவங்க பட்டியலிடுற காரணங்களை வச்சுக்கிட்டு தூங்குவாங்களாங்க? என்ன உயரம், நிறம் என்ன, எந்த குலத்துல பிறந்தது, என்ன படிச்சுது, எவ்வளவு சம்பாதிக்குது, குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த பிறப்பி அந்த ஜாதகத்துல உள்ள இதுக்கும் அந்த 2 மனிதர்களுக்கு என்னங்க தொடர்பு? 2 மனிதர்களோட மனநிலைக்கு என்ன தொடர்பு இருக்கு? இவர்களுடைய மனநிலையை பற்றி ஒரே ஒரு கேள்வி உண்டா? அதுக்கு ஒரு பதில் உண்டா? எதுவும் கிடையாது. அப்புறம் யார் எவ்வளவு போடுறது, யார் வீடு எங்க இருக்கு, வீடு எப்படி இருக்கு, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, இவங்க பேசுற பேச்சுகளுக்கும் ஒரு உறவுன்ற கருத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி ஒரு ஆணையம் பண்ணி தள்ளி விடுறது. அப்புறம் கூத்தாடி கொண்டாடி அது என்னென்னவோ வேடிக்கையெல்லாம் காட்டிட்டு
இது இது ஒரு சடங்கு, திருமணம் சடங்கு. இதை பத்தி பேசுறதுக்கு 1000 வார்த்தைகள் வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் உடைஞ்சிடவே கூடாது, இதுல எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்னு அதுல ஒரு பிடிப்பு வேற. இதுதான் தொடக்கமா இருக்கு. சிக்கலே இங்க தொடங்குது. ஒரு 2 மனிதர்கள், ஒரு ஆணோ பெண்ணோ, ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அது காதல் தான் நிகழணுன்ற தேவையெல்லாம் இல்லை. அப்படி எல்லாரையும் காதலிக்க சொல்லவும் முடியாது. ஏதோ ஒரு வழி, ஒருவரை புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அது காதலும் ஒண்ணு, அவ்வளவுதான். ஒரு புரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலமாவது பழகணும். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் தங்களுடைய மனநிலையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கணும். இது உறவா? இப்ப நடந்துட்டு இருக்கிறது உறவா? இது இங்க தொடங்குதா? இதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு இவங்களுக்கு என்ன உறவு இருக்கும்? இவங்களுக்கு தான் இந்த 2 உறவுன்னா என்னன்னு தெரியாம சேர்ந்துருக்கு. அப்புறம் இது பெத்துக்கிறதுக்கு மட்டும் என்ன உறவு? இதுகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன உறவு இருக்க போகுது? 3 வயசுல பள்ளிக்கூடத்துல தூக்கி போடுறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த குழந்தைகளுக்கும் இந்த பெற்றோருக்கும் உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உறுதியே கிடையாது. உறவுன்னா என்னன்னே தெரியாத கூட்டம் அது. 5 வயதுல குழந்தைய தூக்கி பள்ளிக்கு அனுப்புறதே குற்றம், என்னை பொறுத்த வரைக்கும். உறவுக்கு இழைக்கும் குற்றம். 5 வயசு தாங்க அது குழந்தைக்கு. அதை நீ வீட்டுல வச்சுக்கிறதுக்கு உனக்கு முடியாது. அதோட நேரம் செலவிட மாட்ட. அது இன்னைக்கு குழந்தைகள்லாம் எவ்வளவு நோயாளிகளா இருக்காங்க. எல்லாம் சளி பிடிச்சிருக்கு, பார்வை குறைபாடு இருக்கு, நெஞ்சில எல்லா குழந்தைகளுக்கும் சளி இருக்கு, வயிறு பூரா புண்ணு இருக்கு, கோழை இருக்கு, செரிமானம் மந்தம் இருக்கு, மலம் போறது கிடையாது. அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல அனுப்புறது, அதை படிக்க சொல்றது. பாடத்திட்டத்தெல்லாம் பாருங்க, இந்த 5 வயசு குழந்தை படிக்கிற பாடத்தெல்லாம் பாருங்க. ஒருத்தனோ ஒருத்தியோ ஒரு குழந்தைக்கும் தனக்கும் உறவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா இப்படி துன்புறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கல. இதெல்லாம் உறவுன்னா என்னன்னு தெரியாத கூட்டம் குழந்தைகளை பாடப்படுத்திட்டு இருக்கு. பெற்றோருக்கே தன் குழந்தைகளோட உறவு இல்லைன்னு தான் நான் சொல்றேன், நேரடியா தான் சொல்றேன். அப்படிலாம் உறவு கிடையாது. பிடிச்சிக்கே தள்ளி விட்டுறது, யார் கையிலையாவது ஒப்படைச்சிடுறது, நீங்க பாத்துக்கங்கன்னு ஏதாவது ஒரு நிறுவனத்துல ஒப்படைச்சிடுறது, அதை பத்தி பெருமை பேசிட்டு தெரியறது வெளியில போய், இந்த அங்க சேர்த்திருக்கேன் இங்க சேர்த்திருக்கிறேன். இப்ப யாராவது ஒரு 2 பேர் இப்படியான கல்வி முறையில என் குழந்தைய திணிக்க மாட்டேன்னு சொன்னா, இவங்களுடைய அம்மா அப்பா, மாமன் மாமி, அது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது ஏன் வீட்டுல வச்சிருக்க, ஏன் வீட்டுல வச்சிருக்கிறார். இப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா, யாரும் யாருடைய உடல் நலன் மீதும் மனநலன் மீதும் அக்கறை காட்டுறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு கிடையாது. மாறாக, உன்னை பிடிச்சி நான் தள்ளி விட்டுறேன், என்ன பிடிச்சி நீ தள்ளி விட்டுரு, அவ்வளவுதான். குழந்தைய தூக்கி பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்டாச்சு, அதுக்கு நோய் வந்துச்சுன்னா மருத்துவமனையில் தள்ளி விட்டுறது. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அது ஏதாவது அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வேணும்னா அது தனி வீடு எடுத்து தள்ளி விட்டுரும், நீ அங்க இருந்துக்க நான் இங்க இருந்துக்கிறேங்க. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா அது மருத்துவமனையில பிடிச்சி தள்ளி விட்டுரும். இவ்வளவுதான். சேர்ந்து இருக்கிறது, இந்த உறவாடுறது, நல்லது கெட்டதை பகிர்ந்துக்குவோம், அது எங்க இருக்கு? இங்க எத்தனை குடும்பங்கள்ல இருக்கு அது? இது இன்னைக்கு 100 பேரை எடுத்துட்டீங்கன்னா 80 பேர் நான் சொல்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூத்தடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உறவு இல்லைங்க. ஒருத்தர் மேல நமக்கு உண்மையிலே உறவு என்ற கருத்து இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம எங்கேயும் பிடிச்சி தள்ளிவிட மாட்டோம். அதே போல அவங்க கழுத்து பிடிச்சி தொங்கவும் மாட்டோம். அதாவது துன்புறுத்த மாட்டோம் நம்ம. இப்ப எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, நீ குழந்தைய இந்த கல்வி முறையில திணிக்கிறதே துன்புறுத்தல். இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சொல்லலைன்னா தெரியாதாமா இவங்களுக்கு, இந்த மருத்துவ முறையே ஒரு துன்புறுத்தல் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படியா அப்படின்னு அவங்க கேட்டுக்குவாங்க, அவங்களுக்கு ஏன்னா தெரியாது. ஒருத்தர் துன்புறுத்திக்கிறது, ஒரு கணவனை மனைவி துன்புறுத்தணும், அவதான் நல்ல மனைவி, பொறுப்பானவ. கணவனா இருந்தா மனைவியை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், அவன் தான் நல்ல கணவன். எங்கேயாவது இந்த கணவன் மனைவி உன்னுடைய உரிமைகள்ல நான் குறுக்கிட மாட்டேன், என்னோட உரிமைகள்ல நீ குறுக்கிடாத அப்படின்னு சொல்றவங்களை நீங்க பார்த்துருக்கிறீங்க? அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன பேர் வைக்குது இந்த கூட்டம்?
அப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்ல 2 பேருமே அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பேர் வைக்குது? ஆனா யார் நல்ல கணவன் மனைவி? நடிக்கிறவங்க. நல்லா நடிக்கணும். உள்ள அழுகி போயிருந்தாலும், கல்யாணம்னா இப்ப இவரு பட்டு சேலை கட்டிட்டு போணும். அவரு அதே மாரி ஏதாவது ஒப்பனையில வருவாரு. வீட்டுக்கு வந்து நாயை பேயன்னு திட்டிக்கணும். இதெல்லாம் நல்ல கணவன், நல்ல மனைவி இதெல்லாம். ஒரு 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 சடங்கு நடக்குதுனாலே ஒரு நடிகர் கூட்டம் சேருதுன்ற அளவு தான் நாடு இருக்கு. இப்ப சமூகம் அப்படித்தான் இருக்கு. எல்லா நடிப்பு. கடனை வாங்கிட்டு தான் சடங்கே நடக்கும். அல்லது இந்த கடனை வாங்கிட்டு தான் வாகனங்களே வரும். ஆனா பார்த்தா ஏதோ பெரிய செல்வ செழிப்பா இருக்கிற மாதிரி குதிரை மேல ஏத்தி விடுறது இதெல்லாம் இவனுங்கெல்லாம் இந்த குதிரை மேல கல்யாணம் பண்ற கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு வேடிக்கை இல்ல? இந்த மாதிரி இதெல்லாம் கோமாளித்தனமா இல்லையா? உன்னால அந்த குதிரையை பிடிக்க முடியுமா? முதல்ல குதிரைய சும்மா தடவி கொடுக்கவாது உனக்கு துப்பு இருக்கா? அந்த குதிரையை அதற்குன்னே போட்டு அடின்னு அடிச்சு அதை பழக்கப்படுத்தி அது மேல ஏறி உட்காந்து இது என்னங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கு அருவருப்பா இல்லையா? ஒரு திருமணம்ன்றது என்ன? ஒரு 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு ஐயோ இதுக்கு மேல உன்னாலையும் என்னாலையும் பிரிஞ்சு இருக்க முடியாதே அப்படின்னு என்ற ஒரு முடிவுக்கு வந்து இல்ல நம்ம இனி சேர்ந்தே இருப்போம் என்ற ஒரு நிலைக்கு வந்தா அதுதான் மனம். அதான் நம்ம மன்றல்னு நம்ம பழந்தமிழ் நூல்கள் சொல்லுது. அதை நாங்க ஊருக்கு அறிவிக்கிறோம்னா அது கற்பு மனம், இல்லைன்னா அது களவாவே இருந்துட்டு போவோம். அதுல எல்லாம் குற்றம் கிடையாது நம்ம மரபுல. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப களவு மனத்துல வந்து ஒருத்தர் பழகிறதே வீட்டுல தெரியாம பழக வேண்டியிருக்கு. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு நிலைக்கு பிறகு ஐயோ இப்படி எல்லாம் பிரிய முடியல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு இயல்பா அந்த ஊக்கம் வந்த பிறகு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அதுதான் நம்ம மரபுல சொல்லப்பட்ட பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட மனமுறைங்க. அதுதான் கற்பு மனம். இது இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் இது 2 சேருதா? அதெல்லாம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை கேட்கிற எல்லாருக்குமே தெரியும். சரி, சேர்ந்த பிறகு பிரிஞ்சா அவமானன்றதுக்காக தானே பிரியாம இருக்குது. எத்தனை பேர் அதனால அப்படிதான் இருக்கிறாங்க. பிரிஞ்சா சிக்கல், பிரிஞ்சா அவமானம். ஒரு குழந்தை ஒரு தாய் தகப்பனுக்கு பிறகுது, அது உருபொருள். அவங்க என்ன இயல்பா ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தாங்க. இறைவன் ஒரு குழந்தையை அனுப்புறான், படைப்பு நிகழுது. இது உருபொருள். பெற்றோருக்கு எல்லா குழந்தைகளுமே உருபொருள் தான். சகோதரம் உருபொருள் தான். என்ன இன்னார் தான் இன்னாரோட அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, அதெல்லாம் யாரும் முடிவு பண்றது இல்லை. அது தானே வந்து சேர்றது. இங்க தேர்ந்தெடுக்கிற உறவுன்றது இந்த இது ஒண்ணுதான் அடிப்படையா. இந்த திருமண உறவு தான் தேர்ந்தெடுக்கிறது. இது தேர்ந்தெடுக்கிறது எப்படி இருக்குன்றது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல தொடங்கி நட்பு, தோழமை, இதுக்கெல்லாம் எவ்விதமான பொருளும் தெரியாம உறவுன்ற பேர்ல ஒரு பயன்பாட்டு தொடர்புகளாக மனிதர்கள் சிதைஞ்சு போயிட்டாங்க. இப்ப இன்று நிலைமை என்னவா இருக்குன்னா, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு தொல்காப்பியம் சொன்னுச்சு. அதாவது தமிழ் கூறும் ஒரு உலகமே இதுதான் அப்படின்னு சொன்னுச்சு நம்ம தமிழ் நிலப்பரப்ப. அதுக்கப்புறம் ஒரு அந்த அந்த உலகத்துக்குள்ள குழுக்கள் இருந்தது, இனக்குழுக்கள் இருந்தது. அதெல்லாம் குழுக்கள் பிரிச்சே சொல்ல முடியாது. ஒரு குழுன்னா சில 1000 பேர் இருக்கலாம். அது அப்படியே ஒரு கூட்டம். அதுல இன்னைக்கும் கூட கூட்டம்னு சில குலப்பெயர்கள்ல இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப தொன்மையான வழக்கம் தான். அது அந்த கூட்டத்துக்கே ஒரு 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 பண்பாடு இருக்கும், பழக்க வழக்கம் இருக்கும், ஒருவர் விட்டு கொடுக்காத தன்மைகள் இருக்கும். அது குலத்தின் அடிப்படையில இருந்தது. இப்பெல்லாம் இல்லை, அந்த காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிற்றூர், ஒரு கூட்டத்துக்கு பல ஊர்கள் இருக்கும். அதாவது சிற்றூர்கள், சீரூர்னு கழக நூல்கள் எல்லாம் இருக்கும்.
அந்த ஒரு கூட்டம் வாழும். அது பல ஒரு 100 சீரூர்கள்ல கூட வாழலாம். அது அப்படி ஊர்களுக்கான ஒரு கட்டுக்கோப்பு, அந்த ஊர்களுக்கான ஒரு கட்டுக்கோப்புனா கட்டுப்பாடு சொல்லல, ஒரு கூடி வாழ்றத சொல்றேன். அப்படி ஊரா கூடி வாழ்ந்தது இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பம் தனக்குள்ள கூடி இருக்குதா? அதுதான் கேள்வி. நீ உலகமே ஒன்று அப்படிலாம் இருக்குல்ல, தெரியும். இன்னைக்கு சாதின்னு சொல்லிட்டு அலையுதுங்க. அப்படி ஒன்னா இருக்குதுங்களா? முதல்ல அந்த சாதிக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம், அப்படி இருக்குதா? இல்ல. அதுக்குள்ள பல கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டத்திலேயாவது நீ ஒன்னா இருக்கிறியா? இல்ல. சரி, உன் குடும்பத்துல ஒன்னா இருக்கிறியா? இல்ல. ஆனா வெளியில பேச்சு, நான் சொன்ன எல்லாத்த பத்தியும் பெருமை பேசிட்டு தெரியுங்க. அது குடும்பம்னா என்ன தெரியுமா அப்படின்னு இதுக்கு பேசுறத கேட்டா, நம்ம ஏதோ தவறா எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இந்த நல்லவர்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துட்டோமான்னு வியப்பா இருக்கு, குழப்பமா இருக்கு. நம்ம பார்த்த சமூகம் வேற, இங்க இந்த பேச்சு பேசிட்டு இருக்குதே இது மொத்தமா வேற கூட்டம். இதுதான் குடும்பம், சமூகம், இதெல்லாம் தழைத்தோங்கும் சமூகம். நம்ம குழம்புற அளவுக்கு தான் பேச்செல்லாம் இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருமித்த கருத்து கிடையாது. 2 பேருக்கு இடையில இல்ல. அது ஏன் ஒரு குடும்பம் அளவுக்கு போயிட்டு 5 பேர் 6 பேர்லாம் விட்டுருவோம். 2 பேருக்கு இடையில கிடையாது. 70 வயசுல சண்டை போட்டுக்கிற ஆண் பெண் எல்லாம் பாக்குறது தலையெழுத்தான்னு இருக்கு எனக்கு. இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணுமான்னு இருக்கு. 70 வயசு 75 வயசு ஒருத்தர் அவமதிச்சு பேசிக்கிறாங்க. ஒரு மரியாதையே கிடையாது. யாருக்கும் யாரு மேலேயும் மரியாதை கிடையாது. இதுக்கு வயசானா என்ன, ஆகாட்டி என்ன? நீங்க பல குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறேன். இந்த ஓய்வு பெற்ற பிறகு ஆண்கள் நடத்தப்படுற முறை நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓய்வு பெற்ற பிறகு ஆண்கள் நடத்தப்படுற முறை எனக்கு வியப்பா இருக்கும். எனக்கு எப்பவுமே என்ன சிக்கல் என்ன இருக்குன்னா, எனக்கு நான் எங்கிருந்தோ வந்த மாதிரியே இருக்கு. எனக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு. நம்மளும் இங்கதான் பிறந்து வளர்ந்தோம். என்னமோ வர வர இந்த ஊர் எப்படி இருக்குன்னா, எங்கேயோ ஒரு வந்து பார்த்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஓய்வு பெற்றுட்டாருன்னா அந்த ஓய்வு பெற நிகழ்வை கொண்டாடுவாங்க பாருங்க. அதுதான் நாடகத்தோட முதல் காட்சி. அந்த வீட்டுக்கார அம்மா வந்து அவரை பத்தி பாராட்டுறது என்ன, நண்பர்கள் எல்லாம் வந்து பாராட்டுறது என்ன, பேர பிள்ளைகள் எல்லாம் தூக்கி கொஞ்சறது என்ன, 2வது நாள் 3வது நாள் அவர் எப்படி நடத்தப்படுறார், சில ஆண்டுகள் கழித்து அவர் எப்படி நடத்தப்படுறார், எத்தனை வீட்டுல பார்த்திருக்கிறோம். இப்ப என்ன நடந்துருச்சு, அவர் என்ன மனிதர் என்ற நிலைமையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாரா? இல்ல நீங்க தான் அப்படி கொஞ்சம் அப்பான்னா தெய்வம்பீங்களே, அப்பா என்ற நிலைமையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாரா? இல்ல சித்தப்பாவா ஓய்வு பெற்றுட்டாரா? பெரியப்பாவா ஓய்வு பெற்றுட்டாரா? வேலையில இருந்தாலடா ஓய்வு பெற்றாரு. வேலையில இருந்து ஓய்வு பெற்றா ஏன் நீ அவர் மனுஷனை மதிக்கிறது இல்லை? இப்போ இனிமே அப்பா கிடையாதா, அவரு சித்தப்பா கிடையாதா, தாத்தா கிடையாதா? சம்பாதிக்கிறது குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் வயசு, உடம்பு தளர்ந்து போச்சு. இனி இதை மிரட்டினா இது எதிர்த்து பேசாது. இப்படியே இந்த குடும்பம் நடத்துது அவருன்னா, இவரு ஆடின ஆட்டம் சும்மாலாம் கிடையாது. இவரு வேலையில் இருந்த பொழுது, ஊதியம் ஈட்டின பொழுது இவர் ஆடின ஆட்டத்தை இது வச்சிருக்குதுங்க நினைவுல. இதுதாங்க எனக்கு வியப்பா இருக்கு. இதெல்லாம் எப்படி இதுங்க எப்படி ஒரு 40 ஆண்டு ஒரு வன்மத்தை வச்சிருக்குதுங்க அப்படின்னு நினைச்சா நடுங்குது. இந்த உலகத்துல வாழணுமான்னு பயமா இருக்கு. ஒரு சிக்கல்னா இன்னைக்கு பேசணுமா, தீர்த்துட்டோம். ஒத்து வரலன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போவோம். முடிஞ்சு போச்சா, உன் வாழ்க்கையை நீ வாழி, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன். 40 ஆண்டுகள் அவங்க வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு பல்லு புழுற காலத்துல ஒரு ஆளை வந்து நீங்க அவமதிப்பீங்க. அப்படி இவ்வளவு காலம் என்ன நடிப்பா இல்ல? இதுல வயது முதியவர்கள், இளைஞர்கள், அந்த பேதம்லாம் ஒண்ணு கிடையாது. இத பார்த்து வளர்ற பேர குழந்தைங்க என்ன உறவாடும்? பேர குழந்தைங்க இத பார்த்துதான் வளருது. அது என்ன உறவாடும்? அது என்ன அது என்ன முதல்ல மனித உறவை பத்தி அது என்ன கத்துக்கும்?
இல்ல. இப்படி மனிதர்கள் இப்படி சிதறுண்டு போனதோடைய விளைவுகள் பல. அதெல்லாம் நம்ம பட்டியலிடவே முடியாது. அதோட அறிகுறிகள் சில சொல்றேன் பாருங்க. அது ஒரு நான் சும்மா வேடிக்கை பார்க்குற இதுல உள்ள ஒரு அறிகுறி நான் சொல்றேன். இந்த மருத்துவ காப்பீடுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த மருத்துவ காப்பீடு இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இது ஏன் தெரியுமா வளருது? ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு நோய்க்கான மருத்துவம் பார்க்கணும்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களோ மற்றும் நம் உறவினர்களோ செய்ய மாட்டாங்க எதுவும். அதுதான், அதனாலதான் காப்பீடு வளருது. முன்பு எப்படி இருந்துச்சு? அரசு மருத்துவமனை இருந்துச்சு. சரி, அரசு மருத்துவமனை வேண்டாம்னு நினைக்கிறீங்க, தனியார் மருத்துவமனைக்கு போங்க. இன்னைக்கு இந்த காப்பீடு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்க. ஒரு 100,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சிகிச்சை இருக்குங்க. அது ஒரு 100,000ன்றது 1,00,000. அதுக்கு ஒரு சிகிச்சை இருக்கும். அதுக்கு காப்பீடு இதுல இருந்து பணம் வருது இவங்களுக்கு. முன்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதுதான் உனக்கு செலவாப்பா, உன்கிட்ட இல்லையான்னா அந்த உறவினர்கள் ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து ஆளு கொஞ்சம் போட்டு அதை பார்த்துக்குவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அப்படித்தான் சமூகம் உசுரோட வாழ்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது நிதியா இருக்குது. கடந்த காலத்துல ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அவரால் இந்த முறை உழவு ஓட்ட முடியல, பயிர் செய்ய முடியல, வருவாயே அதுதான். அப்ப உறவினர்கள்னா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிறப்பின் அடிப்படையிலானதே சொல்லல. உறவா இருந்தவங்க எப்ப நீ இந்த ஆண்டு நீ ஒன்றும் செய்ய வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துட்டு நீ ஓய்வு எடுத்துக்க, உடம்ப பாத்துக்க, தேவைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு இப்படி யாராவது பாக்குறீங்களா? அன்னைக்கு நிதி கிடையாது, செல்வம் இருந்துச்சு நம்மகிட்ட. இங்கதான் காப்பீடு என்ற துறை வளர்ச்சி அடையுது. யாருக்கு செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன? அப்ப இது காப்பீடு மட்டும் இல்ல, இந்த மருத்துவ காப்பீடுல ஆயுள் காப்பீடு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அடுத்ததாக கடன் நிறுவனங்கள் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. இன்னைக்கு எப்படின்னா, நீங்க கடன் வாங்குவதற்கு வெக்கப்பட்ட நம் தமிழ் சமூகம் அப்படிதான். கடனை கண்டு வெட்கப்பட்டாங்க, கூச்சப்பட்டாங்க, வெளியில சொல்றதுக்கு தயங்கினாங்க. இன்னைக்கு கடன் வாங்காதவர்களே இல்லை என்ற நிலைமை. அப்புறம் இன்னென்ன காரணத்துக்கு தான் கடன் வாங்கணும், அந்த ஒரு வரையறையே கிடையாது. எதுக்கு வேணா வாங்கலாம். எனக்கு என்ன புரியுதுன்னா, கிரெடிட் ஸ்கோரை கூட வச்சுக்கிறதுக்காகவே சில பேர் வேலை செய்யறாங்க. தன்னோட கிரெடிட் ஸ்கோர் கூட இருக்கணும். எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல. அதெல்லாம் தெரியாமலே எனக்கு இவ்வளவு கோபம் வருது. இவ்வளவு கடன் நிறுவனங்கள் ஏன் வளர்ந்துச்சு? மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறதே கிடையாது. இப்ப நமக்கு என்ன புரியலன்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் உறவினர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இந்த 100 பேர்ல சில கோடிகள் வச்சிருக்கிறவங்கன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. சில லட்சங்கள் வச்சிருக்கிறவங்கன்னு ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. இந்த 10 லட்சம் ரூபாயை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு யாரு தடை அல்லது எது தடை? சும்மா கொடுக்க வேணாம், நீ கடனா கூட கொடு. ஒரு பக்கம் ஊரங்கும் சொத்து வாங்கி போட்டுட்டு இருக்கிறவன், நகையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறவன் இதே 100 பேர்ல இருக்கிறான். இவன் இன்னொரு ஆளு ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்ல, 2 லட்சம் ரூபாய் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்திட்ட மிக அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிறான்.
இந்த கூட்டம் எல்லாம் ஏதாவது ஒரு சடங்குனா ஒன்னா சேருது, சிரிக்குது, புகைப்படம் எடுத்துக்குது, குதிரை மேல ஏறி வேடிக்கை காட்டிட்டு இருக்கு. இது இது என்ன இது புரியவே இல்லை. இது என்ன நடிக்கிறாங்களா அல்லது கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? நடிக்கிறதே தெரியாத அளவுக்கு கதையோட ஒன்றி போயிட்டாங்களா? இப்போ அப்ப உறவு எங்க இருக்கு? உறவு ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா நீ காப்பீடு வச்சுக்க, நிலத்தை வித்துக்க, நகையை வித்துக்க, மருத்துவமனையில போய் பொண்ணை பார்த்துக்க. சரி, அதுக்கு நீ வரமாட்ட. திருமணம்னா நீ கடன் வாங்கு, நீ நகை வாங்கு, என்னமாவது பண்ணு, நான் வந்து வேடிக்கை காட்டிட்டு அல்லது வேடிக்கை பார்த்துட்டு போவேன். அந்த 2 பேருக்கு இடையில சிக்கல் வந்தா வரவே மாட்டோம், அதுக்கும் வரமாட்டோம். பொருளாதார நெருக்கடினா வரமாட்டோம், நீ எங்கேயாவது கடன் வாங்கிக்க. இப்ப சாவுக்கு கூட கூட்டம் வர்றது இல்ல. எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப ரொம்ப வேதனையானது, சொன்ன நகைச்சுவையா தான் இருக்கும். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அது அவர் எப்படி சொல்றாருன்னா, நல்ல வேளை சனிக்கிழமை இறந்தாங்க, யாரும் லீவ் போட வேண்டியலன்றாரு. இத வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஒரு வகையான அவரு அவரு அப்படி ஒரு அருள் அவருக்கு கிடைச்சதுன்றார். அப்படி ஒரு இது அருள் கிடைச்ச மாதிரி அது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, சனிக்கிழமை போய் சேர்ந்தாங்க அப்படின்றாருங்க. புதன்கிழமை போயிருந்தா மட்டும் அப்படியே கூட்டம் கூடி தெருவே முடங்கி போயிருக்குமா? எப்போ போனாலும் அதுதான். ஏங்க, யாருக்காவது உடம்பு முடியலன்னா ஒரு 2-3 நாள் பார்ப்பாங்க. அப்பெல்லாம் இந்த தொலைத்தொடர்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்றேன். ஒரு கடிதம் வரும், இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு யாராவது ஒரு உறவினருக்கு ஒரு கடிதம் போகும். அந்த வீட்டுல ஒரு அத்தாச்சி இருக்கும், ஒரு பாட்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு சித்தப்பா இருப்பாரு, மாமா இருப்பாரு. அவரு பேருந்து பிடிச்சி போய் அங்க ஒரு 10-15 நாள் தங்கி ஒத்துழைப்பா இருந்துட்டு வருவாங்க. பெரும்பாலும் பெண்கள் போவாங்க, சில இடங்கள்ல ஆண்கள் போவாங்க. இன்னைக்கு இந்த குடும்பம் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கு. அது இன்னும் ஒரு கொடுமை. அதெல்லாம் இப்பதான் நான் அதெல்லாம் பாக்குறேன். குடும்பம் என்ன, அதுல என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு காலைல என்ன தின்னோம், எங்க போனோம், என்ன, அப்புறம் என்ன இன்னைக்கு துணி போட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி இன்றியமையா தகவல்கள் எல்லாம் பரப்பிக்குது. சரிம்மா, எனக்கு உடம்பு முடியல, கை கால் வலிக்குது, நான் 3 நாள் படுக்க போறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இரங்கல் செய்தியை போட்டு விட்டுட்டு மறுபடியும் நான் இன்னைக்கு இங்க போனேன் அங்க போனேன்னு படம் போட்டுட்டு தெரியுதுங்க. இப்போ இந்த தொடர்பு கருவிகள் வளர்ந்த பிறகு மனிதர்கள் எவ்வளவு அந்நியப்பட்டாங்க, எவ்வளவு பிரிஞ்சு போயிட்டாங்க, எவ்வளவு தொலைவு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும். பக்கத்துல படுத்து என்னங்க பண்றது, எவ்வளவு இடைவெளி இருக்கு மனதுல. ஒரு 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 முடியலன்னா 4 நாள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காங்க, ஒரு இடம் இருக்கா? உடம்பு முடியல, தங்குறதுக்கு ஒரு இடம், அல்லது வீட்டுல தங்கி பாத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு மனிதர் யாருக்கு இருக்காங்க இன்னைக்கு? அப்ப இந்த இடத்துல மருத்துவமனைகள், மருத்துவத்துறை நிரப்புது. நான் தான் சொன்னேன், சில அறிகுறிகளை மட்டும் வச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன்னு. இவ்வளவு மருத்துவமனை வளருது அப்படின்னா என்ன? யாரு வீட்டுக்கும் போய் நல்லது கெட்டது ஒரு உடம்பு முடியாதவங்கள பாத்துக்கிறது, ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்க ஆள் கிடையாது. பச்சையா சொன்னா ஆள் கிடையாது. இப்போ மருத்துவ நிறுவனங்கள் ஏன் வளருது? சும்மா இதெல்லாம் சதின்னு பேசக்கூடாது. நீ கொடுக்குற இடத்துலதான் சதி பண்றான், அவன் சதிதான் பண்றான், ஆனா நீ தானே இடம் கொடுக்குற. அப்புறம் இந்த ஆன்மீகவாதிகள் இன்னும் தெளிவா பிரிச்சு விட்டுருது மனிதர்களை. காலைல எந்திரிச்சு கண்ணை மூடிட்டு காலை தூக்கி தோல்ல போட்டுட்டு என்னத்தையாவது மூச்சை கவனிக்கிறேன், இதை கவனிக்கிறேன்ட்டு உட்கார்ந்து இருக்கிறது. வீட்டுல ஆளுங்க ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, தறிகட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. இது நேரா கடவுளை தான் உணரும். காலைல எந்திரிச்சு பக்கத்துல இருக்க மனிதர்கள் எல்லாம் உணராது. இது
இதை சொல்லி கொடுக்குறவனுங்கள்ட்ட கொண்டு போய் காலடியில கொண்டு போய் நகையை கொட்டுறது, சொத்தை எழுதி வைக்கிறது. ஒண்ணு பாருங்க சரவணன், இந்த ஆன்மீகவாதிகளோட மையங்கள் இருக்கு பாத்தீங்களா? பல மையங்கள் இருக்கு. என்னை விட இந்த மக்கள் கேட்கறவங்களுக்கு நிறைய தெரியும். இவங்க கிட்டலாம் இருக்கிற சொத்துகள்லாம் யார்கிட்ட இருந்து போனதுன்னு நினைக்கிறீங்க? சொந்தக்காரனுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்காதவன் தான் கொண்டு போய் அங்க 10,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ கொடுத்துட்டு இருக்கிறான். அட ஏங்க சொந்தக்காரன், அண்ணன் தம்பிக்கு இடையில என்னங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கு? என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு சொல்லுங்க? கணக்கு இல்லாம ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்காங்க உடன் பிறந்தவங்கள்ட்ட. அவ்வளவு ஏங்க கணவன் மனைவிக்கு இடையில இருக்கா இல்லையா? கணக்கு இருக்கா இல்லையா? இதெல்லாம் உறவா? இது யாரை ஏமாத்திக்கிறது? தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது தானே. கணக்கு இல்லாம ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு இருக்கா? கணவனுக்கும் மனைவி இருக்கா? யாருக்கு இடையிலங்க கணக்கு இல்ல? இது எல்லாம் சேர்ந்து தனித்தனியா நிதி நிறுவனங்களை வளர்த்து விடுது, வட்டி நிறுவனங்களை வளர்த்து விடுது, மருத்துவ நிறுவனங்களை வளர்த்து விடுது. இந்த உறவின்மை இருக்கு இல்லையா? இந்த உறவின்மை மொத்தமா மனிதகுல அழிவுக்கு எடுத்து கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த உரையாடலே நான் பதிவு செய்யணும்னு எனக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, இது ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு இன்னும் உச்சம்லாம் வரல, உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஊழி காலத்தோடைய நிகழ்வுகள்ல இது ஒண்ணு, ஊழியின் போக்குகள்ல இது ஒண்ணு. மனிதர்களுக்கு இடையிலான உறவு சிதைந்ததுனாலதான் ஊழி வருது. ஊழி வந்தெல்லாம் சிதைக்கல, உறவு சிதைந்ததுனால ஊழி. இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான உறவு சிதைஞ்சது தொடக்கம். அப்புறம் மனிதர்களுக்கு இடையிலான உறவு சிதைந்தது அந்தம். அதோட முடியுது கதை. இந்த மாதிரியான பாசாங்கு, போலித்தனம், நடிப்பு இதெல்லாம் இந்த கூட்டம் நிறுத்த போறது இல்லை. நிறுத்திடுவாங்கன்ற நம்பிக்கையில எல்லாம் எதையும் பேசல. ஒரு சிலருக்காவது என்னதான் நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்வியோட இருக்கிறவங்க ஒரு வழிகாட்டல் பெறணுன்றதுக்காக நம்ம இத சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா, உறவினப்படுவது உயிரால் அமைவது நம்ம சொல்ற அந்த கருத்துக்கும் நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமைக்கும் எவ்விதமான தொடர்புமே கிடையாது. இதுல நம்ம எல்லாம் மனநோயாளின்னு பேர் எடுத்துட்டு தான் போறோம். இந்த கூட்டம் தான் தெளிவு. அதாவது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் செய்யறதெல்லாம் குடும்பத்தை பாதுகாப்பவர்கள், நல்லவர்கள், ஒழுக்கமானவர்கள், கண்ணியமானவர்கள். இப்ப இது குடும்பமே இல்லடா, நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்றவங்க மனநோயாளி. என்னென்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ தெரியல, என்ன பேர் வேணாலும் வைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா இவனுங்க நல்லவன் நம்மள சொன்னாதான் நமக்கு சிக்கல். இதுதான் இன்றைய உறவு என்ற சொல்லுக்குரிய நடைமுறையான நிலைமை. நீங்க கேளுங்க, வேற ஏதாவது கேள்வி இருந்தா. ஏறத்தாழ நிறைய கருத்து சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் கேள்வி இருக்கு. அதாவது நீங்க அந்த போற போக்குல பொதுவா நான் அப்படிதான் பார்ப்பேன். ரொம்ப எளிய உண்மைகள் தான் இருக்கும், பொதுவா தவறுபட்டு அதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல நீங்க சொல்லும் போது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படிதான் இப்பயும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நான் பிரிச்சு எனக்கு புரிஞ்ச அளவுல கேட்கிறேன். அதாவது இறை அருள், இறை அமைவதுதான் உறவு, இறை வழங்குவதுதான் உறவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது ஏதோ ஒரு சிறந்த சொல்லாடல் அப்படின்னு மட்டும் இல்லை, அப்படி இல்லை. பொதுவா உங்க உரைய தொடர்ந்து கேட்கிறவங்களுக்கும் சரி, சென்னை கருத்தியல் ஓரளவு ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் அடிப்படையா வாழ்வியல், அதாவது இறையியல், மெய்யியல், வாழ்வியல் என்று வெவ்வேறு தலைப்புகள்ல உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும், இறையியல் பொதுவாகவே இறைக்கும் மனிதர்களுக்குமான உறவு அப்படின்னு தான் அது அடிப்படையா நீங்க சொல்லுங்க. அதுலயே உறவு தான்
சொல், கருத்து. இறைக்கும் நமக்கும் இருக்கிறதே ஒரு உறவு தான். அதுக்கப்புறம் தான் அதுல உரிமை, அதுக்கப்புறம் ஒழுங்கு, அதெல்லாம். அது போலதான் மெய்யியல். மெய்யியல் சூழல். சூழல் இறையின் படைப்புகளுடன் நமக்கு இருக்கும் உறவு. எல்லா உயிர்களுக்கும், ஒவ்வொரு உயிருக்கும் பிற உயிருக்குமான உறவு என்ற அடிப்படையில மெய்யியல் கருத்துக்களே அதை சொல்லும் போது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வாழ்வியல் வரும்போது இன்னும் அதிகமா உயிர், மனித உயிர், சூழல், சூழல் இருக்கும் உயிர்கள், அதுக்கப்புறம் அந்த அந்த சூழலுடனான உறவு, அதுதான் வாழ்வியலே. ஒரு ஒரு கட்டடம் கட்டுறதுனால அதுக்கு எப்படி பொருந்துறது, அதோட எப்படி உறவு கொள்றது, ஒரு சக மனிதரோட ஊடாடுறதுனாலும் எப்படி உறவு கொள்றது, எப்படி அப்படின்றதுதான் ஒரு ரொம்ப இயல்பான. இது வந்து ஒரு விதிக்கப்பட்ட விதி அல்ல, இது வந்து ஒரு படைக்கப்பட்ட இயல்பு. இப்படி இருக்கிற ஒரு இருந்த ஒரு சமூகம் நீங்க சொன்னது போல அந்த கட்டமைப்பே, அந்த ஒழுங்குகளே இப்படிப்பட்ட உறவுகளால் பின்னப்பட்ட ஒரு இருந்த சமூகம் எப்படி இப்படி வழுவி, நீங்க சொன்ன உதாரணம், இப்படி வழுவி போறதுக்கான காரணங்கள் என்னவா நீங்க பாக்குறீங்க? அதாவது இதெல்லாம் நடக்குது, ஆனா இதெல்லாம் எந்த காரணம், இதுதான் எந்த அளவுக்கு ஒரு வீச்சு பெற்று ஊழி வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்குன்னா எதுல உள்ள குறைபாடுகள் என்ன, நம்ம எதெல்லாம் இழந்துட்டோம், எதெல்லாம் நம்ம இயல்புல இருந்து விலகி வர்றதுக்கான காரணங்களா நம்ம இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டுட்டோம். அடிப்படை காரணம் மனிதர்களுடைய அறிவு மிகுதி தாங்க. அறிதல், அதாவது எது வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இயல்பாக வருகிறதோ அதை புறக்கணிக்க தொடங்கினாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் உறவாகணும்னா அது எந்த உறவாக இருக்கட்டும், அது சகோதரமா இருக்கட்டும், தோழமையா இருக்கட்டும், அல்லது அதனின் நெருக்கமானதா இருக்கட்டும், தாய் பிள்ளையா கூட இருக்கட்டும், அதெல்லாம் பேரு எப்படி பேரோ வரையறைகளோ அது அந்த 2 பேரோடது. அதற்கு அந்த 2 பேருக்கும் உள்ளிருந்து ஒரு உணர்வு வரும். அது உணர்வு தான், அது உணர்ச்சி கூட கிடையாது, அது உணர்வு. அதனால தானே உறவனப்படுவது உயிரால் அமைவது, உறவனப்படுவது உள்ளுரை சிவத்தை உணர்தல், அதானே நமக்கு வழங்கப்பட்ட மறைமொழி. அது ஒரு உணர்வு வருங்க, ஒருத்தரை பார்க்கும் பொழுதோ பழகும் பொழுதோ, இவங்க நமக்கு உறவு, நெருக்கம் அப்படின்னு. அதுதான் வழி நடத்துனுச்சு பன்னெடுங்காலமா. அதை புறக்கணிக்க தொடங்கினாங்க. அறிவுனா என்ன? அறிதல், ஒருத்தர் சொல்றத கேட்கறது, அதை அறிந்து கொள்ளுதல். அப்புறம் இன்னொருத்தரோட குணங்களை ஆய்வு செய்து அறிந்து கொள்ளுதல். இவருக்கு இப்ப பாருங்களேன், இது வேடிக்கையா தான் இருக்கு. என்ன பொருத்தம்னா இவருக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிக்கும், இது ஒரு பொருத்தம். இவருக்கு பிடிச்ச வண்ணம் அவங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் ஒரு பொருத்தம். இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பொருந்துதுன்னு நினைக்குதுங்க இதுங்க. இது என்ன பண்றது? அப்ப உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, ஆனா உன்னை எனக்கு பிடிக்கும், இது உறவா? உனக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும், ஆனா உன்னை எனக்கு பிடிக்காது, இது உறவா? அப்படி பார்த்தா ஒரு பிரியாணி கடைய 10,000 பேருக்கு பிடிக்குது, அந்த 10,000 பேர் உறவா? இல்ல ஒரு திரைப்படத்தை 1 கோடி பேருக்கு பிடிக்குது, இந்த 1 கோடி பேர் உறவா? அவளுக்கு நீல நிறம் பிடிக்கும், எனக்கு நீல நிறம் பிடிக்கும், அந்த நீல நிறத்துல உள்ளத ஒரு 100 கோடி பேர் போட்டுட்டு திரியறான், அப்ப 100 கோடி பேர் உறவா? இது எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்களேன். இந்த குணம், இதெல்லாம் வந்து குணம். ஒண்ணு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் குணம். ஆனா இயல்புன்றது அதுல ஆழமா இருக்கு. குணத்துக்கு ஆழமா இயல்பு. நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் தெரியும். இயல்பு என்பது ஆழ்நிலையில இருக்கு. குணம் வந்து இந்த மாதிரி, இது எனக்கு இந்த உணவு பிடிக்கும், அது பிடிக்காது, இப்படி பேசினா பிடிக்கும், இப்படி பாடுனா பிடிக்கும். இந்த குணத்தை அறிந்து கொள்றதுலதான் நாட்டா இருக்கு. அறிவு வளர்ந்துருது. அப்ப உள்ளிருந்து ஒரு உணர்வு வருது இல்லையா, அது அது வந்துட்டு தான் இருக்கு, அதை கேட்கறது கிடையாது. அதை வந்து உள்வாங்கும் திறனை இழக்க தொடங்கிட்டாங்க. இது நிகழுங்க. இப்போ ஒரு சான்று சொல்றேன் பாருங்க. முன்பெல்லாம்
நம்ம தொலைபேசி எண்கள் எத்தனை சரவணன், நீங்களானுங்க ஏறத்தாழ ஒரு வயது, நம்ம எத்தனை தொலைபேசி நினைவு வச்சிருந்தோம்? ஆமா. இன்னைக்கு என்ன நினைவு இருக்கு? இல்ல இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இயல்பான திறன் தானே அது, இயல்பு திறன் அது, அந்த நினைவுல வச்சுக்கிறது. ம். அதை இழந்துட்டோமா ஒரு கருவி வந்தோடனே? அதான் அறிவு. இந்த கருவின்றது அறிவு. இந்த அறிவுக்கு ஆட்பட்டு நம்ம என்ன என்ன ஆயிட்டோம்? இயல்பா உள்ளிருந்து ஒரு ஊற்று பொங்கிட்டு இருக்கு, இன்னும் பொங்குது. அந்த ஊற்றை நம்ம புறக்கணிக்கிறோம், இந்த நினைவாற்றல்ங்கிற ஊற்று. ஒரு ஊருக்கு போகணும்னா என்ன பண்ணுதுங்க இன்னைக்கு? வரைபடம் போடுதுங்க. வழிகாட்டி வரைபடம் போட்டுட்டு அது எங்க கூட்டு போதோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. 4 முறை போனா 4 முறையும் போடுதுங்க. இப்ப இந்த கருவி வந்து ஒரு வழியை அறிந்து கொள்ளும் திறனை அழிச்சிருச்சு, நிறைய பேருக்கு அழிச்சிருச்சு. அது ஒரு ஊருக்கு போனோம், அந்த ஊர்ல ஒரு தெரு, அதுல ஒரு வீடு, இவ்வளவுதானே. இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு ஒரு பேருந்து நிலையத்துல கேட்போம், முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி மனிதரும் மனிதரும் உரையாடிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அது கிடையாது. அந்த தெருவுக்கு போனா கூட கேட்கறது இல்லைங்க, ஏங்க இவர் வீடு. ஏன்னா எவன் வீடு எவனுக்கும் தெரியாது, எவன் பேர் யாரோட பேரு யாருக்கும் தெரியாது. ஆனா இவன் உலகத்தோடயே தொடர்புல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறான். இது இந்த கருவிகளை வச்சுக்கிட்டு உலகத்தோடயே நான் தொடர்புல இருக்கேன், அங்க என்ன நடக்குதோ அது எனக்கு இப்ப தெரியுன்றான். இவன் இப்ப 2 வீடு தள்ளி இருக்கிறவனுக்கு இவன் பேரு தெரியாது, அவன் பேர் இவனுக்கு தெரியாது. இப்ப இதெல்லாம் தான் இந்த இயல்பு திறனை இழக்கிறது. இழந்துட்டாங்களே, அவ்வளவுதான். இந்த கருவிகளை கையில வச்சுட்டு இது கருவியெல்லாம் நமக்கு அடிமை, செருப்பு வேணும்னா போடலாம், இல்லைன்னா வெறுங்கல்ல நடந்துட்டு போலாம். ஆனா என்னமோ இதுதான் எல்லாமே, அறிவு மேல உள்ள அந்த ஒரு அறிவின் மீதான பற்று வேட்கை. எங்க, ஆமா, அது எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்களேன். இத போலதான் உறவுகள்லயும் உள்ளிருந்து ஒரு உணர்வு பொங்கும், ஆஹா இவங்க நம்ம உறவு அப்படின்னு. அது என்ன சொல்லுதுன்னா இப்ப யாருக்கும் தெரியாது. மாறாக அறிவு தோற்றம் நல்லா இருக்கு, பேசுறது நல்லா இருக்கு, இந்த மாதிரி என்னென்னவோ, அவர் வச்சிருக்கிற வாகனம் நல்லா இருக்கு, என்னென்னவோ இதுகள் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு இது சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு ஏன்டா இங்க இருக்கிறோன்னு தான் வருது. நம்மதான் வேற்றுக்கிறது அதுல இந்த மாதிரி. ஆமா, எங்க இருந்து வந்தோன்னே தெரியல, அங்கேயாவது போயிடலாமான் இருக்கு. அப்படி இருக்கு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஒரு பார்த்தா ஒரு ஒரு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது ஒரு உணர்வு பொங்கும், அது ஒரு உணர்ச்சியாக வளர்ச்சி அடையும். அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உள்ளிருந்து வர்றதை பற்றிய பார்வை கிடையாது, அக்கறை கிடையாது. வெறும் அறிதல், கருவிகளின் வழியா அறிந்துகிறது, 4 பேர் சொல்றதின் வழியா அறிந்துகிறது, குணங்களால் அறிந்து கொள்றது. ஒருத்தரோட இயல்பு என்ன அப்படின்றது தெரியும், ஏன்னா தன்னோட இயல்பு தெரிஞ்சாதானே அடுத்தவங்களோட இயல்பு புரியும். இதை இப்ப பார்த்தா இது என்னவோ நான் பெரிய மந்திரம் சொல்லி கொடுக்குற மாதிரியோ, இயல்புகளை பத்தி அவ்வளவு சொல்றேன்னு நமக்கு வேற பாராட்டு. என்னத்த நான் இல்லாதத சொல்லிட்டேன், உனக்குள்ள இருக்கிறது தான் சொல்றேன். ஏங்க ஒரு இந்த காட்டுல உடும்பு, மற்ற இந்த எறும்பு தின்னி இதெல்லாம் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கு. இதே காட்டுல முயல் இருக்கு, முள்ளம்பன்றி இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த உடும்புகள் அல்லது கீரி பிள்ளைங்க இதெல்லாம் காட்டுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கெங்கயோ போகுது, பல புதர்களுக்குள்ள போகுது, பொந்துக்குள்ள போயிட்டு வெளியில வருது. எங்கேயாவது ஒரு மயில் முட்டை இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுது, அது மோப்பம் பிடிச்சிட்டே போகுது. எலி குஞ்சு போட்டு இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி திங்கலான்ட்டு போகுது. அதுக்கு என்ன உணவு இருக்குன்றத அது ஒரு தனக்குள்ள இருந்து வரக்கூடிய சிந்தனை வழிகாட்டல்ல இருந்து அறிந்து கொண்டு பதுங்கி பதுங்கி, இதுக்கெல்லாம் எதிரிகள் வேற, இதுல விழுங்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அங்கதான் இருக்கு. இப்படி ஒரு முயலோ உடும்போ கீரியோ இவ்வளோ ஒரு ஒன்றை ஒன்று விழுங்கும் சூழல்லையுமே
தொலைதூரத்துக்கு பயணிச்சுட்டு திரும்ப தன்னோட பொந்துக்கு வந்து சேருது பாருங்க. அது கூட இன்னைக்கு அதுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளிருந்து ஒரு வழிகாட்டலை பின்பற்றும் திறன் ஒரு மனிதருக்கு இன்னைக்கு இருக்கா இந்த கூட்டத்துல? தனக்கு தேவையானது எது, தனக்கு பொருத்தமானது எதுன்றத உள்ளிருந்து வரும் வழிகாட்டல்ல தானே இந்த உயிரினங்கள்லாம் தெரிஞ்சுக்குது. எங்க இப்ப பருவம் மாறும் பொழுது, இப்ப செம்மை வனத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த தேனீக்களோட இரைச்சல் நமக்கு எப்படி இருக்கும்? காலையில இந்த மாணாக்கர் வகுப்பு நடந்தப்பெல்லாம் கூட இருந்ததா எனக்கு நினைவு. வேப்பம்பூக்கள் பூக்கும். இருந்தது. உங்களுக்கு வேப்பம்பூக்கள் பூக்கும். நம்ம காலையில அந்த வட்டக்களத்துக்கிட்ட உட்காரும் பொழுது ஒரு இசைக்கருவி ஒரு 100 பேர் இசைக்கிற மாதிரி ஒரு ஒலிப்பு கேக்குது. அப்படியே என்ன வேம்பு வேம்பு பூத்துருச்சு. அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு. எங்க இருந்துங்க வருது இவ்வளவு தேனி? வேப்பம்பு பூத்ததை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வழிகாட்டல் உள்ள இருந்து தானே வந்திருக்கு. இப்போ இந்த பூ பூக்க போகுதுன்னு உடனே தேனீக்கள் இனப்பெருக்கம் செய்து எங்கெல்லாம் பூ இருக்கோ அங்க வந்துருது. தங்களுடைய வினைகள் யாவையோ அதையெல்லாம் ஆற்றிக்கிட்டே இருக்கு, வினையாற்றிட்டே இருக்கு. ஒரு பூச்சி நீ அடிச்சா செத்து விழுந்துருது, அது சில நாட்கள் தான் வாழுது, நீ அதோட சேமிப்பை புடுங்கி தின்னுட்டு இருக்கிற. அதுக்கு இருக்கிற ஒரு அறிவு, ஒரு சிந்தனையை உள்வாங்கக்கூடிய திறன் உனக்கு இருக்கா? உள்ளிருந்து வர்றதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வேற கேள்வி நம்ம கிட்ட. அதுக்கு தெரியுதே, ஒரு பூச்சிக்கு தெரியுது இல்ல, ஒரு புழுவுக்கு தெரியுது இல்ல. உனக்கு ஏன் தெரியல? ஏன்னா நீ வெளியில வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற. எப்ப பார்த்தாலும் வெளியில வேடிக்கை பார்க்கறது. வேடிக்கைன்னா அந்த கைபேசியை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பக்கத்துல பேசுறது, எதிரில பேசுறது. இந்த குணங்களை அறிந்து கொள்ளுதல் மிகுந்துட்டாலே இயல்புகள் மழுங்கி போயிடும். இப்ப மனிதர்களுக்கு இடையில என்ன பூசல்ங்கிறீங்க? ஏன் இவ்வளவு பூசல் தனித்தனியா? என்ன குணம்? எல்லாமே குணமோதல் தான். குணமோதல் எல்லாமே குணமோதல், வெறும் குணமோதல்ங்க. இயல்புகளுக்காகலாம் இங்க யாரும் வாக்குவாதம் எல்லாம் செஞ்சுக்கிறது கிடையாது. என்னோட இயல்பு இது, இந்த இயல்புல குறுக்கிடாத அப்படின்லாம் யாரும் சண்டை போடுறது இல்லை. வார்த்தைகளுக்காக சண்டை, இந்த வார்த்தைக்கு சண்டை, அந்த வார்த்தைக்கு, பணத்துக்காக சண்டை, பொருளுக்காக சண்டை, நடத்தைக்காக சண்டை. இது எல்லாமே குணம், இது எதுவுமே இயல்பு கிடையாது. இப்போ குணங்கள் சேர்த்து வைக்குது, நான் மறுக்கல. ஆனா அவ்வாறு சேர்வது நிலையற்றது. குணத்தால சேர்ந்தா நிலைக்காது. அது இந்த பிரியாணி கடை கதை தான். இன்னொரு பிரியாணி கடை இதை விட சுவையா இருந்தா இந்த 10,000த்துல பாதி அங்க போயிடும். உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்குதுன்றதெல்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லுங்க? இதெல்லாம் நிலைக்குமா? அப்ப இப்போ வாக்குவாதங்களே எதுல இருந்து வருது? குணங்கள், ஒருத்தரோட குணத்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இவரு அத மறுக்கிறார். அல்லது ஒருத்தரோட குணத்தை பாராட்டிட்டே இருக்கிறது, இவருக்கு மகிழ்ச்சி அடைகிறார். இதெல்லாம் நிலைக்காது. இயல்புகள் என்ன சொல்லுது? அந்த இயல்புகள்ல யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் பகை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. உன்னுடைய விருப்பம் என்னவோ அப்படி நீ வாழ்ந்துக்க, என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்றேன். ஆனா உன் மீது எனக்கு விருப்பம் இருக்கு, நம்ம சேர்ந்திருப்போம். இது கூடி கூடி இருப்பதற்கான 2 பேரை பத்தி தான் நான் சொல்றேன். இந்த 2 பேர் கூடி இருப்பதற்கான வழி. சரி, உனக்கும் எனக்கும், உன்னோட இயல்புகளுக்கும் என்னோட இயல்புகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்னுக்கும். இல்ல இன்னும் கூடுதல் வேறுபாடு, இன்னும் கூடுதலாவே இடைவெளியோட இருப்போம். ஆனா நம்ம 2 பேருக்கு இடையில பகைமை வேண்டாம். நீ எனக்கு பகை கிடையாது, நான் உனக்கு பகை கிடையாது. உன்னோட வாழ்க்கை போக்குக்கும் எனக்கு நிறைய வேறுபாடு இருக்கு, நம்ம ஒன்னா பயணிக்க முடியல. அதனால என்ன, நீ உன் பாதையில நல்லா போ, ஏதாவது வேணும்னா சொல்லு, செய்யறேன். எனக்கு ஏதாவது வேணும்னா உன்கிட்ட கேட்கறேன். இதுல என்னங்க பிரச்சனை? இதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒண்ணு நாங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத மாதிரி நடிப்போம், உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு மிதிக்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ, உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்ட்டு போவோம். நம்ம சொல்றது இது இல்லையே.
பொருந்தாதவர்கள் ஒன்னா இருங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. நான் சொல்லவே மாட்டேன். பொருந்தலைன்னா தள்ளி நில்லு, அவ்வளவுதான். பொருந்தல தானே, எதுக்கு நடிக்கிற? ஆளுக்கு ஒரு பக்கம் போ. ஒரு பக்கம் போன்றது ஒருத்தர் ஒருத்தர் பழி தீர்க்கறதுக்கா இல்ல, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றதுக்கு. இது இயல்புல இருந்துதான் வரும். இயல்பு தான் இதெல்லாம் வழிகாட்டும். அப்புறம் இயல்புகளின்படி வாழ்பவர்கள் ஒருத்தரோட உரிமையை ஒருத்தர் பறிக்கவே மாட்டாங்க. அதுதான், அதனாலதான் இந்த விலகி போறதே உரிமையை பறிக்க வேணான்றதுக்கு தான். அதுவே இதுகளுக்கு புரியாது. முதல்ல இதுகளை பொறுத்த வரைக்கும் விலகி போறதுன்னா என்ன, அந்த உரிமை பறிப்பு. ஒரு கணவர் விலகி போறாருன்னா மனைவின்ற உரிமையை பறிச்சுட்டாரு. மனைவி விலகி போனா கணவர்ன்ற உரிமையை பறிச்சுட்டாரு. இது எப்படிங்க உரிமை பறிப்பாகும்? விலகி போறது எப்படி உரிமை பறிப்பு? உரிமை யாரு? அவங்ககிட்ட தானே இருக்கு. எப்ப உனக்கு உன்னுடைய உரிமைகளை நான் குறுக்கிடல, உனக்கு விருப்பப்படி நீ இருந்துக்க அப்படின்னு சொன்னா அது உரிமை பறிப்பா? ஆனா இதுக்கு அப்படித்தானே பேசுதுங்க. இங்க இங்க ஒரு 25 வயதுலயோ 30 வயதுலயோ ஒரு திருமணம்னு ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வேளை 70-80 ஆண்டுகள் வாழ்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு இதுக்கு ஒன்னா இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் வந்துருது இல்ல? எல்லாருக்கும் இருக்கு. அழுத்தம் இருக்குன்றனா நாம இன்னும் 50 ஆண்டுகள் ஒன்னா இருக்க போறோம் அப்படிலாம் நினைக்கிறவங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. என்னது இன்னும் அவ்வளவு காலம்? அதுதான் இருக்கு. நான் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு கவலை இல்லை, சொல்லிடுறேன். ஆனா இத ஒத்துக்கிட்டா போதும். இது அழுத்தமா இருக்கா, நினைக்க இனிமையா இருக்கான்றது அவங்களுக்கு தெரியும். இது ஏன் அழுத்தமா இருக்கு? ஏன்னா இதன் மீது கேள்வி எழுப்பினால் அது ஒழுக்கக்கேடு அப்படின்னு இங்க இந்த கூட்டம், இந்த பாதிக்கப்பட்டதுகளே அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்குதுங்க. அதாவது அடி வாங்கறதுகளே நல்ல சாட்டையா செய்யணும், இந்த சாட்டை பத்தாது, இதுல 2 முள்ளு சேர்த்து விடுங்க அப்படின்னு இதுக்குதான் அடியே வாங்குதுங்க. இதுக்குதான் அந்த சாட்டையில முள்ள கோத்து விடுதுங்க. இதுகளெல்லாம் என்ன பண்றது? இப்ப யாராவது நான் போய் இந்த சாட்டையில இன்னும் கொஞ்சம் கம்பியை கட்டுங்க, முள்ள கட்டுங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடே அந்த சாட்டையே வேணாம், தூக்கி போடு, ஒருத்தருக்கு அடிக்காதீங்க நம்ம சொல்றோம். ஆனா இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு பேசுற கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எல்லாமே அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஆனா மேலும் மேலும் இருக்குது கட்டமைப்பு இன்னும் இருக்கு, கண்காணிப்பு அதிகப்படுத்து அப்படி சொல்லுது. இது இந்த கணவன் மனைவி உறவுன்றதே ஏதோ ஒரு உரிமை வாங்கிட்ட மாதிரியும், அதாவது ஒரு உரிமம்னு சொல்ல முடியாது, ஆங்கிலத்திலே சொல்றேன், அது ஒரு லைசன்ஸ் வாங்கியாச்சு. என்ன வேணா பண்ணலாம், யாரு என்ன வேணா செஞ்சுக்கலாம், நீ என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கலாம். இதை தாண்டி வெளியில போனா இது வேண்டாம், இது ஒத்து வரல அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. எனக்கு அப்படி ஒரு உரிமை இருக்குன்னா அது என்னது? அது ஒரு ஒழுக்கக்கேடு. எது ஒழுக்கக்கேடு? எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ ஒரு மனிதர் சொன்னா அது என்னது? ஒழுக்கக்கேடு. எது ஒழுக்கம்? உடன்பாடு இல்லைன்னாலும், மிதிப்பட்டாலும், அவமானங்கள் இருந்தாலும், ஒத்தே வரலன்னாலும் ஒன்னா இருந்தா அது என்ன? ஒழுக்கம். இத எப்படிதான் இதுங்க கடைபிடிக்கிறதுகளோ தெரியல. இதுல என்ன அவ்வளவு பிடிப்புன்னு எனக்கு புரியல. இவர்களுக்கு என்ன அச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கல. சொல்றது குடும்பம் எல்லாம் உடைஞ்சு போயிடும், நீங்க ஆளாளுக்கு பிரிஞ்சு போலான்னு சொன்னா குடும்பம் உடைஞ்சு போயிடும் அப்படி. இது நமக்கு சொல்ற பதில் கிடையாது. அது முகத்துல அதுதே எச்சு துப்பிக்கிறது. பாருங்க, ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போங்க அப்படின்றத நடைமுறைப்படுத்தினா குடும்பம் உடைஞ்சிரும்னா என்னங்க அர்த்தம்? யாருக்குமே ஒத்து வரலன்னு அர்த்தம்.
இது ஏதோ எனக்கு பதில் சொல்றதா நினைச்சிட்டு இருக்குதுங்க. நீ பேசுறது உண்மையா இருந்தா என்ன சொல்லணும்? ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போகணும், அவ்வளவுதானே. அதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போகணும். குடும்பத்துல பேசுனா நீ பேசுறது உண்மை. ஆனா நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சா குடும்பம் உடைஞ்சிரும்ன்ற. அப்பன்னா ஒத்து வரலன்றியா? அதானே, அதுதான் நான் சொல்றேன். ஒத்து வரல. நீ செயற்கையா ஒட்டி வச்சிட்டு இருக்கிற. அப்படிதான். அது இதுதான் நம்ம சொல்றோம். என்னமோ இது 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 சிதறி போனது நீ ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிற அப்படின்றது நம்ம சொல்றோம். இந்த கட்டுக்கோப்பு குலைந்து விடக்கூடாது அப்படின்றது தான் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அச்சம். ஆனா உண்மை என்னன்னா, கட்டுக்கோப்பு குலைந்து போய் விட்டது, ஒரு பேருக்கு ஓட்டிட்டு இருக்கு. இதோடைய விளைவு என்னவாக இருக்கு அப்படின்னா, என்னவா இருக்கு, இது அடுத்த எதிர்காலம் என்னன்னு அப்புறம் பேசுவோம். என்னவா இருக்குன்னா, மன பிறழ்ச்சி, மனச்சிதைவு, மன இறுக்கம், மன அழுத்தம், இவற்றினால் உடல் நோய்கள் நீக்கமற நிறைந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் பொருளாதார சிக்கல்லாம் விட்டுரும். அது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வரும், இல்ல நாளான்னைக்கு போயிடும், திரும்ப வரும். அதெல்லாம் விட்டுருவோம். இந்த மனச்சிதைவு, பிறழ்ச்சி, அழுத்தம், இறுக்கம் இருக்கு, இல்ல 4 வேற வேற. நம்ம இது இப்ப விளக்க வேண்டாம். இது இந்த மனம் தொடர்பான நோய்கள் இருக்கு, இது மிக மிக அதிகம். இவற்றினால் வரும் உடல் நோய்கள் பல்கி பெருகி விட்டன. நான் என்னுடைய பட்டறிதல்ல சொல்றேன். 100 பேர் உடல் நலத்திற்காக, உடல்நல மேம்பாட்டுக்காக வர்றாங்கன்னா அதுல ஒரு 75 முதல் 80 பேருக்காவது இந்த மனம் தொடர்பான சிக்கல்களால தான் நோய் வந்திருக்கு. நேரடியா உடல் காரணங்கள் ரொம்ப குறைவு. அது வந்தா உடனே சரியாயிடும். உடல் தன்னை சீரமைச்சுக்கும். அதுக்கு ஒத்துழைப்பா நடந்துகிட்டா போதும். ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிச்சா போதும், சரியாயிடும். எது சரியாக மாட்டேன்னு தெரியுமா? இந்த மனம் தொடர்பான சிக்கல்களால் வரும் நோய்கள் தான் சரியாகிறது இல்லை. ஏன்னா இப்படி இந்த மனநோய்களால், மனநோய்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தனியா பேசிக்கிட்டு இருக்கிறது, சிரிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் மனநோய் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ எதிரில் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு பேசுறப்ப நீ தனியா தான் பேசுற, அவர் நீ பேசுறதே கேட்கறது இல்ல. இப்போ நீ தனியா தான் பேசுற, நீ சிரிச்சா அவருக்கு பிடிக்கல. அது நான் பார்த்திருக்கிறேன், சில பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஒருத்தர், அதாவது ஒரு கணவன் வச்சுக்கலாம், கணவன் மகிழ்ச்சியா இருந்தா மனைவி கொஞ்ச நேரம் தான் சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் முகம் இறுக்கமாயிடும். வேற யார்ட்டையாவது மகிழ்ச்சியா பேசினா பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது, இல்லைன்னா கணவனுக்கு பிடிக்காது. அது இதெல்லாம் ஒண்ணும் பெருசு, இது எந்த வேறுபாடும் கிடையாது. இதெல்லாமே இந்த தனியா பேசி சிரிக்கிறத விட மோசமான நோய்ங்க. அது உண்மையிலேயே அவங்க தனியா பேசி உண்மையிலேயே தனியா சிரிக்கிறாங்க. உண்மையாகவே தனியா பேசி உண்மையாக தனியா சிரிக்கிறது நோய் கிடையாது, அது ஒரு பற்றாக்குறை தான். நீ கூட்டத்துல இருந்து தனியா பேசிட்டு இருக்க, உன் பேச்ச யாரும் கேட்கறது இல்ல, நீ சிரிச்சா பல பேருக்கு பிடிக்கிறது இல்ல, இதுதான் நோய். இல்லது அவங்க சிரிச்சா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் தான் நோய். இந்த மாதிரியான காரணங்களால் ஏற்படும் உடல் நோய்கள் இருக்கே, இதுதான் பிணிச்சிடுச்சு, பிணித்து விட்டது, விடுறது இல்ல, மீண்டும் மீண்டும் வருது. ஒரு 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 மாதிரி சீராகுது, திரும்ப வருது, சீராகுது, திரும்ப வருது. இப்ப இங்கதான் நான் முதல்ல சொன்னது, இதனாலதான் மருத்துவ நிறுவனங்கள் வளர்றது, கொண்டு போய் கொடுத்துறது, அவ்வளவுதான். மருத்துவமனைகள் இருந்து ஒப்படைச்சிடுறது. ஒரு ஒரு வெந்நீர் போட்டு வைக்க கொடுக்க ஆள் கிடையாது, உடம்பு முடியலன்னா கை கால் பிடிச்சி விடுறதுக்கு யாரும் கிடையாது, தைலம் தேய்ச்சி விடுறதுக்கு யாரும் கிடையாது, கஞ்சி வச்சு கொடுக்க யாருன்னு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துறது. என்னமோ இந்த மக்கள்லாம் நவீன மருத்துவ அறிவு மேல பயங்கரமா ஈடுபாடு கொண்டு அந்த அறிவினாலதான் மருத்துவமனைகளுக்கு போறாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. பொறுப்பு துறப்பு தான்.
அப்படியே கொண்டு போய் சேர்த்து விட்டுறலாம். என்ன பணம் கேட்பான், கொடுத்துடலாம். அது காப்பீடு இருக்கு, அது பார்த்துக்கோ. எதுக்கு இதை வச்சுட்டு நம்ம இதுதான் நினைக்கிறேன். இப்படிதான் செய்யறாங்க. அதனால அப்புறம் போய் சேர்றவங்க பாவணும்னு நினைச்சிடக்கூடாது. அங்க போய் சேர்க்கப்படுறதெல்லாம் எப்படின்னா, நீ இன்னும் பெரிய மருத்துவமனை கூட்டு போகலன்னு வருத்தத்துலதான் உள்ள போகும். அது இவ்வளோ செஞ்ச, உனக்கு இவ்வளோ உழைச்சும் இந்த மருத்துவமனைக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பியா என்ன? இப்படித்தான் இதுக்கு வருத்தம். இந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் என்ன பேசிக்குவாங்க, அங்க சேர்த்திருக்கலாம், இங்க சேர்த்திருக்கலாம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இதுதான் பேச்சாவே இருக்கும். உள்ள போறது உசுரோட வருமானதை பத்தி எல்லாம் பேச்சே இருக்காது. நீங்க சொன்ன அந்த காப்பீட்டுலயே எந்த அறை போடுறது, குளிரூட்டப்பட்ட வசதி உள்ள அறையா இல்லை என்ற அளவுக்குதான் நிலைமை, சண்டையும் எதிர்பார்ப்பும். அதான் ஓரிரவுக்கு எவ்வளவு அப்படின்றதுதான். அதுலதான் காப்பீட்டு கழகங்களோட வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு. பாத்துக்கங்க, இதெல்லாமே எனக்கு தெரியல. அப்படி ஒரு இதெல்லாமே ஒரு மனநோய் தாங்க. இதெல்லாம் மனநோய் உண்மையாகவே. ஒரு பொறுப்பை திறந்துருது, கூட இருக்கிறவங்க மேல இருக்கிற பொறுப்பை தட்டிக்கிறது. மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ற ஆள் கிடையாது. மருத்துவமனைக்கு நம்மகிட்ட பற்றாக்குறை இருக்குன்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு எந்த மருத்துவ முறைக்கும் போகலாம். உங்களுக்கே தெரியும், நானே சில அறிகுறிகள் புரியலைனாலோ அல்லது நமக்கு அதை பற்றிய ஒரு ஆளுமை இல்லைனாலோ மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்றேன். நம்ம செம்மையிலே என்னுடைய மாணவர்களாவே சில மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அது மருத்துவமனைக்கு போறது குற்றம்ன்றது இல்லை நம்ம கருத்து. இயன்றவரை தவிர்க்கணும், அந்த மருத்துவ முறையை இயன்றவரை தவிர்க்கணும். இயலவில்லைன்னா அங்கிருந்து நமக்கான ஒத்துழைப்புகளை பெறணும். அதுலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்புதல் தான் இன்னைக்கு இருக்கு. வீட்டுல ஒருத்தர் இறந்து போறாருங்க உடம்பு முடியாம, அந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி அந்த கூட்டம் என்ன சொல்லுது? இதே ஆளு மருத்துவமனையில இருந்தாருன்னா என்ன சொல்லும்? இவ்வளவுதான், சாவுதாங்க. மருத்துவமனைக்கு போய் இறந்தா சிக்கலே கிடையாதுங்க, யாருக்குமே சிக்கல் கிடையாது. வீட்டுல மட்டும் இருந்தா வச்சு பாக்குறதுக்கு வக்கில்லையா, காசு கணக்கு பாத்தியா, இதுவா அதுவா, கஞ்சி ஊத்த துப்புல எல்லாம். மருத்துவமனையில உள்ள கூட விட மாட்டான். அது கஞ்சி ஊத்துனானா பாலை காய்ச்சி ஊத்துனானா எதுவுமே உனக்கு தெரியாது. அப்ப இது என்னங்க இது? நீ அப்ப கூட இருக்கிற நீ உறவினர்னு சொல்ற, அவங்கள நம்ப மாட்ட. நீ பணத்தை கட்டினாதான் உள்ள எடுத்துட்டு போக முடியும், பணத்தை கட்டினாதான் பணமாவே எடுத்துட்டு வெளியில போக முடியும்னு சொல்ற ஒரு கூட்டத்து மேல உனக்கு அவ்வளவு மரியாதை இருக்குன்னா இது மனநோயா இல்லையா சொல்லுங்க? இதுல எது மனநோய்? இந்த சாலையில தலையை சொரிஞ்சிட்டு குப்பை பொறுக்கிறவங்க எல்லாம் மனநோயாளிகள்னு எதுக்கு பேசிட்டு தெரியுதுங்க? அதுங்க தன்னுடைய நிலைக்கு யாரையும் காரணமா கை காட்டாதுங்க. அவங்க பாட்டு குப்பை பொறுக்குவாங்க, எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. நீ பெருங்கூட்டமா இருக்கிற, இந்த சடங்குகள் எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிற, பாட்டு பாடுற, எல்லாம் பண்ற, நடிப்பு நடிக்கிற ஒருத்தருக்கு முடியலன்னா நீ போய் பார்க்காம வெறும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல ஒப்படைச்சிடுற. இப்ப இதுல யாருக்கு மனநலம் குன்றி இருக்கு? மனநலம்னா என்ன? ஒருவரை ஒருவர் மதிப்பது, ஒருவருடைய உரிமையை மதிக்கிறது, இயன்றவரை அரவணைப்பா இருக்கிறது, இதுதான் மனநலமா? அல்லது நான் எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேன், நான் எந்த அக்கறையுமே காட்ட மாட்டேன், கொண்டு போய் யார்ட்டையாவது ஒப்படைச்சிருவேன், நீ உசுரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி ஏன் பிரச்சனை இல்லை, நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு கணக்கு காட்டுவேன், இது மனநலமா? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாமே எங்கிருந்து தொடங்குது? ஒரு உடல் நலத்தை புரிந்து கொள்வது உள்ளிருந்து வரும் ஒரு சிந்தனை ஊற்று. நம்முடைய உடல் எப்படிப்பட்டது, இதுக்கு என்ன ஒழுங்கு இருக்கு, இந்த ஒழுங்குகளின்படி நம்ம இருக்கிறோமா இல்லையா, இல்லைன்னா சரி பண்ணிக்குவோம். இது உடல் நலம். மனநலம் நமக்கு சரியா இருக்கா? நம்ம பதட்டப்படுறோமா, உணர்ச்சி வசப்படுறோமா, யார் மேலேயாவது நமக்கு பகைமை வந்துருச்சா,
அப்படி இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை போக்குன்னா என்ன? இப்படி சிந்திச்சா இது என்ன மனநலம்? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் அறிவு தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கு நல்ல பேர் கிடைக்குமா, கெட்ட பேர் கிடைக்குமா என்ற அந்த அறிதல் நாட்டம் மிகுந்து போனால் உள்ளிருந்து எழும் கருத்துகள் புறக்கணிக்கப்படுவன என்று ஆகின்றன. விளைவா புறத்திலிருந்து என்ன வருதோ அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு பகட்டுகளுக்கும் பாசாங்குகளுக்கும் மட்டுமே ஆட்பட்டு கிடத்தல், இந்த அறிவு மிகுதி, குணங்களின் மீதான பற்று, இது வளர்ந்ததுனாலதான் உறவின்மை தான், உறவெல்லாம் கிடையாது, உறவின்மை என்ற நிலைமைக்கு சமூகம் வந்து சேர்ந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஊழியை முடுக்கி விட்டிருக்கின்றது. ஊழிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதர்களுடைய இந்த உறவின்மை தான் அடிப்படையான காரணம். அதாவது மனித உறவு மட்டும் அல்ல, இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான உறவு சிதைந்தது, மனிதர்களுக்கு இடையிலான உறவு சிதைந்தது. இது ரெண்டு இருந்தா அது ஊழி. அவ்வளவுதான். ஊழின்னா அதுதான். இதை மொத்தமா அழிச்சிட்டு தான் புதிது வரும். அதான் ஊழி. ஆக்கமும் அழிவும் ஒருங்கே நிகழ்வுதான் ஊழி. அது நிகழ தொடங்கி இருக்கு. அது இப்போ இயற்கை பேரிடர்கள்னு பேர் வச்சுக்கிட்டு ஊழி நிகழ்வுகளை புறக்கணிக்கலாம். ஆனா இதெல்லாம் ஊழி நிகழ்வு தான் எல்லாருக்கும் தெரியும். இவர்களுடைய சொல்லிலேயே பார்க்கணும்னா இயற்கை பேரிடர்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்துட்டு இருக்கு. முன்பெல்லாம் இடைவெளி இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு பாருங்க, இடம் மாறுபடுது, ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல ஒரு பேரிடர் ஏற்பட்டுட்டே இருக்கு. அது வேகம் கூடிட்டு இருக்கு. அதே போல மனித உறவுகளுக்கு இடையிலான சிக்கலும் ஒரு உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஊழியுடைய போக்குகள்ல நிகழ்றது தான். இதுதான் உங்களுடைய அந்த கேள்விக்கான விடை. ரொம்ப நேர்த்தியா சொல்லிட்டீங்க. அதாவது உறவு என்பது ஏதோ தனிப்பட்ட ஒரு கருத்து அல்ல. ஏறத்தாழ மனித வாழ்வியலுக்கு, எல்லா உயிர்களோட வாழ்வியலுக்கும் அதுதான் அடிப்படை. இருந்தாலும் மனித வாழ்வியல் அதை உணரும் வாய்ப்பு பெற்றிருக்கிற, சிந்தனை மூலமாக அதை பற்றி மேலும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிற மனித இனத்துக்கு உறவு வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு கருத்து. அதே வேளை அந்த உறவுகளில் ஏற்படும் சிக்கல், அந்த உறவு நலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் அவங்களுக்கு மனச்சிக்கல், விளைவாக உடல் நலத்திலேயே சிக்கலை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பெரும் கூட்டத்திற்கே ஏற்படுத்துகிறது. ஊழிக்கும் அதற்குமான தொடர்பு வரைக்கும் சொல்லும் போது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு பற்றியான ஒரு தனியான ஒரு கருத்து அல்ல. இது எவ்வளவு இன்றியமையாத கருத்து. அதே போல மரபில் இருந்த இந்த உறவுல இருந்து எந்த அளவுக்கு விலகி சமூகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப ஏதோ போற போக்குல உள்ள ஒரு கருத்து இல்லை. ரொம்ப எல்லாரும் உண்மையிலே புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. கூடுதலா இப்போ செம்மை கருத்தியலை உள்வாங்கி வாழ்வோருக்கு நீங்க கூடுதலாகவும் ஒன்று சொல்றீங்க. அதாவது உறவுதான் அடிப்படை, எல்லோரோடையும் உறவு கொள்ள வேண்டிய அடிப்படை அவசியம் இல்லை. அது உயிரால் அமைவது யாரோடு பொருந்துகிறதோ, உங்கள் இயல்புகளுக்கு பொருந்துகிறதோ உங்களோட உறவாடும். ஆனா அதுல சில ஒரு மேடு பள்ளம் வரலாம், ஒரு கற்றல் வரலாம், அதுல சில சிக்கல் வரலாம். ஆனா நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றது தொடர்ந்து ஊடாடணும், தொடர்ந்து உறவுகளோட ஊடாடணும்னு ஒரு கருத்து சொல்றேன். சென்னை கருத்தியலை பின்பற்றவங்களுக்கு இன்னும் கூடுதலா இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அவங்க இன்னும் எப்படி மேம்பட்டுக்கிறது? ஏன்னா நீங்க முதல் குறிப்புல சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப இன்னும் மோசமாகும், இதுல பற்றாக்குறை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அது பற்றியான கருத்து எப்படி குறைந்தபட்சம் அந்த 20% மக்கள், ஏதோ ஒரு சதவீதம் அந்த சென்னை கருத்தியில பின்பற்றவங்க, அவங்களுக்கு இதை ஓரளவு நடைமுறைப்படுத்த விளைகிறவங்களுக்கு இன்னும் அவங்க கூடுதலா என்ன?
இதற்கு இங்கதான் நம்ம ஆளுமை, உறவின் ஆளுமை என்ற ஒரு பாடம் தேவைப்படுது நினைக்கிறது. ஒரு பாடமா நான் முன்வைத்தாலும் கூட எல்லாமே இருக்கிறது தான் நான் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்துறேன்னு வைங்களேன். இந்த ஆளுமை இல்லா தன்மை தான் உறவுகளுடைய சிக்கல்களை வளர்த்து விடுது. ஒரு இப்ப இந்த நம்ம இணையவழி மாணாக்கருடைய நேரடி கலந்துரையாடல்ல நான் ஒன்று சொன்னேன். அது அனைவருக்கும் சென்று சேர வேண்டி இருந்ததுனால அதை நான் மீண்டும் சொல்றேன். ஒரு 5 நிலைகள் இருக்கு உறவுல, உறவின் ஆளுமைன்னு அதை சொல்லலாம். 1 படிநிலைகள், அதனால இந்த வரிசை இன்றியமையாது. 1 உடைமை, 2 உரிமை, 3 உணர்ச்சி, 4 பொறுப்பு, 5 அரவணைப்பு. உடைமை, உரிமை, உணர்ச்சி, பொறுப்பு, அரவணைப்பு. இந்த 5ன் ஒன்றிணைவு, இந்த 5ல் நிகழும் படிநிலை வளர்ச்சியும் உறவின் ஆளுமை மேம்படுத்தும், நிலைநாட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மாணாக்கர்களுக்குன்றதுனால இதை நான் கொஞ்சம் ஆழமா தான் சொல்ல வரும்போது நம்ம மாணவர்கள் புரிந்து கொள்வாங்க, நம்ம பின்பற்றுபவர்கள் புரிந்து கொள்வாங்க. அதாவது இந்த 5 ஒன்றிணைவா இருக்கணும். ஒன்றை விட்டு ஒன்று இருக்காது. ஒன்றிணைவுனா என்னன்னு தெரியும். படிநிலையான வளர்ச்சி இதுல இருக்கும். அப்படிதான் இருக்கும் இயல்பாக. படிப்படியாகவும் இருக்கும், ஒன்றிணைவாகவும் இருக்கும். உடைமை, இதுதான் தொடக்கம். ஒருவர் தன்னுடைய உடல் தனக்கு உடைமை அப்படின்னு கருதுதல், இதுதான் முதல் நிலை. இது தன்னுடைய உடைமை என்று கருதுதல் தான் தொடக்கம். விளைவாக அவரு சூழலில் உள்ள மனிதர்களில் எவரெல்லாம் அவருக்கு நெருக்கமானவர்களோ அவர்களெல்லாம் தன் உடைமைன்னு கருதுவார். இயற்கையின் உறுப்புகள், அவருக்கு நிலம் இருந்தா அந்த நிலம் தனக்கு உடைமை, மரம் இருந்தா அந்த மரம் தனக்கு உடைமை, இப்படிதான் கருதுவார். இது தொடக்க நிலை. இதுல உறவாடும் பொழுது ஒருவர் தனக்கு முதல்ல அவர் என்ன பண்ணணும், தனக்கு தானே உறவாடணும். தன் உடலும் கருத்துகளும் தனக்கு உடைமைன்னு கருதிட்டு அவர் வாழ முற்படும் பொழுது இந்த உடைமையை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நினைப்பாரு. அதான உடைமைன்றது தானே, அது ஒரு சொத்து மாதிரி, அது பயன்பாட்டுக்குரியது. இப்போ உடலை அவர் பயன்படுத்துறாரு பொருள் ஈட்டுவதற்கோ, கல்வி கற்பதற்கோ, வேறு எதற்கோ, கூட இருக்கிறவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவதற்கோ, ஏதோ ஒண்ணுக்காக உடலை பயன்படுத்துறாரு. இப்ப நான் சொல்றது ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லாம தான் சொல்றேன். அவர்ன்றது 2 பேருக்கு உரியது தான். அப்படி பயன்படுத்தும் பொழுது வருத்தம் வந்துருது, துன்பம் வருது இவருக்கு. ஏன்னா இவர் தன் உடல் தனக்கு உடமை நினைச்சாரு, பயன்படுத்துறாரு. இப்ப அவரு சிந்திக்கணும், நமக்கு ஏன் துன்பம், உடல் ஏன் வருந்தது? ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உடலோட இயல்புகளுக்கு மாறா நம்ம நடந்துக்கிறோம். இரவு கண் விழிக்கிறோம், முறையா உணவு எடுத்துக்கல, பிடிக்காததை செய்யறோம், நமக்கு விருப்பம் இல்லாததை இன்னொருத்தருக்காக செய்யறோம், ஏதோ ஒன்றுக்காக செய்யறோம். இப்ப உடல் துன்பப்படுது. அப்ப இந்த உடல் நம்முடைய உடைமை கிடையாது, இது வேற ஏதோ ஒண்ணு. ஏன்னா நம்ம உடைமைன்னா நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு துன்பம் தரக்கூடாது இல்ல. அதே போலதான் இயற்கை வளங்கள். இயற்கை ஒரு நிலம் இருக்கு ஒருத்தருக்கு, அது உடைமைதான் கருதுறாரு. அவர் அதை பயன்படுத்துறாரு, சுரண்டுறாரு. மேலூற்றுல தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு 2000 அடிக்கு போயிடுச்சு. இப்ப அவர் சிந்திக்கணும். அவருடைய உணவு பயிர்கள் எல்லாம் நஞ்சாயிடுச்சு, நிலத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சு உணவு நஞ்சாயிடுச்சு, அவருக்கும் நோய் வருது அந்த நஞ்சு தெளிச்சதுனால. சிந்திக்கணும், இப்போ ஏன் இது நடந்தது? அப்ப இந்த நிலம் நமக்கு உடைமைன்னு கருத வேண்டியதில்லை. மனித உடலாகிய நம்முடைய உடல், நமக்குள்ள கருத்துகளும் நம்ம செஞ்சது கிடையாது, நம்ம வாங்கினது கிடையாது, இது நம்ம சொத்து கிடையாது. இந்த நிலம் பல கோடி கோடி ஆண்டுகளா இங்கேதான் இருக்குது. நம்ம வந்திருக்கிறோம், போயிருவோம். இந்த உடல் நிலையற்றது. இந்த உடல் இதற்கு முன்பு
ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்தது, ஒரு சின்ன புள்ளியா கருப்பைக்குள்ள இருந்தது. இப்போ வளர்ந்து வந்திருக்கு, நம்ம வளர்க்கல. எதை நம்ம வளர்க்கலையோ, எதை நம்மால் முற்று முழுதாக பாதுகாக்க முடியலையோ, அது எப்படி நம்முடைய உடைமையாகும்? அப்ப இது நம்ம உடைமையே இல்லையே, அடடா இப்படி ஒரு தவறான கருத்துல இருந்துட்டோமே என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இந்த உடலில் வாழும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு என்ற 2வது படிநிலைக்கு வராரு. இந்த நிலத்துல வாழ்ற உரிமை நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இறைவன் நமக்கு இந்த உடலையும் இயற்கை சூழலையும் வழங்கியிருக்கிறான். சூழலில் உள்ள மனிதர்களும் நம்முடைய உடைமைகள் அல்ல, அவர்களும் உரிமை உடையவர்கள். அவர்களுக்கு நமக்கு இடையில உரிமை தான் இருக்கு. யாரும் யாருக்கும் உடைமை இல்லை. ஏன்னா நானே எனக்கு உடைமை இல்லை, நான் வாழ்ற நிலம் எனக்கு உடைமை இல்லை. அதானே உண்மை. அப்ப நான் உரிமையோட நடந்துக்கணும். என்னுடைய உரிமைகளை நான் விட்டு தர மாட்டேன், பிறர் உரிமைகளை பறிக்க மாட்டேன். இது 2வது படிநிலை. 3வது உணர்ச்சி. இப்போ உரிமைகளின்படி வாழும்போது உணர்ச்சிகள் வழி நடத்த தொடங்குது. இயல்புணர்ச்சி, இயல்பான உணர்ச்சிகள் வழி நடத்துது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு உறவுன்னா அது அறிவு கிடையாது, உள்ளிருந்து எழும் உணர்வு. அந்த உரிமையிலிருந்து எழும் உரிமை உணர்வு. அது ஒரு உணர்ச்சியை வளர்ச்சி அடையும். அதாவது வளர்ச்சின்னு நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு வெளிப்பாடு அடைதல். உணர்வாவே இருந்துச்சுன்னா அது வெளிப்படாது, அது உணர்ச்சியா வெளிப்பாடு அடையும். இந்த உணர்ச்சிகளின் மீதான உரிமை நமக்கு இருக்கிறது, நம் உணர்ச்சிகளின் மீதான உரிமை நமக்கு இருக்கிறது. அதே போல அவங்க உணர்ச்சி மீதான உரிமை அவங்களுக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நம்முடைய உணர்ச்சிகளை பிறர் பயன்படுத்துவதை அனுமதிக்க கூடாது. அதே போல பிறர் உணர்ச்சிகளை தூண்டுவது, அவர்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி சுரண்டுவது ஒரு பாவம். ஏன்னா உரிமை என்ற கருத்து என்ன சொல்லுது? நீ இருந்து விட்டு போவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் உரிமைன்னு பேர். இது முற்றும் முழுதாக உன்னுடையதல்ல. உன்னுடையதுன்னு ஒண்ணுமே இல்லை. உன் உடம்பே உன்னுடையது அல்ல, நீ வளர்க்கல, நீ காப்பாத்த போறது இல்லை. இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்லாமலும் நிறைவாகவும் வாழ்வதற்கு என்னென்ன ஒழுங்குகள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை நீ கடைபிடிக்கணும். அந்த ஒழுங்குகளை கூட நீ எழுத முடியாது, அந்த ஒழுங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்ப இந்த உரிமை என்ற கருத்து எனக்கு வழங்கப்பட்டது என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு இது வழங்கப்பட்டிருக்கு, அதனால அது உரிமை. இந்த கருத்திலிருந்து உணர்ச்சிகளை ஒருத்தர் பார்க்கும் பொழுது தன் உணர்ச்சிகளை தான் மதிக்க வேண்டும், அந்த உணர்ச்சிகளை புறந்தள்ளக்கூடாது. பிறர் உணர்ச்சிகளை தூண்டுதல், சுரண்டுதல், பயன்படுத்துதல், அவற்றில் குறுக்கிடுதல் ஆகியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு ஒப்புக்கணும். தூண்டலுக்கு ஆட்படக்கூடாது, தூண்டி விடவும் கூடாது. என்னுடைய உணர்ச்சி எனக்கு, இந்த உணர்ச்சிகள் என் உரிமையிலிருந்து எழுகின்றன. எவரெல்லாம் தன்னுடைய உரிமையை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களோடு எனக்கும் விருப்பம் இருந்தால் என் உரிமைகளை உணர்ச்சிகளின் வழியாக பகிர்ந்து கொள்வேன். என்னிடமிருந்து உணர்ச்சிகளை யாரும் பிடுங்க முடியாது, என் உணர்ச்சிகளை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்ற நிலை இந்த 3வது. 4வது பொறுப்பு. இந்த பொறுப்பு என்பது உடைமை என்ற முதல் நிலையில் மட்டுமே இருப்பவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தருதல், அதுதான் பொறுப்பு. ஏன்னா இந்த உரிமை, உணர்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டவர்களுக்கு
இப்படி மேம்பட்டு வாழ்பவர்களுக்கு குறையெல்லாம் ஒண்ணு இருக்காது. இறைவனே அந்த குறைகளை நிறைவு செய்வான். அப்ப இவர்களுக்கு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு? இந்த இடத்துக்கு வராம இருக்குதுகள்ல, தன் உடலே தனக்கு உடமை நினைக்கும். எல்லாருமே தன்னோட உடமை நினைக்கும். இல்லைன்னா தான் யாருக்காவது உடமையா இருக்கணும்னு நினைக்கும். அதுக்கு தாண்டி உரிமையை பத்தி எல்லாம் ஒரு பார்வையே வராது. எவ்வளவோ சொன்னாலும் வராது. அந்த நிலையில் இருப்பவர்களையும் கைவிடாமல் இருக்கணும். அங்கதான் பொறுப்பு வருது. அங்கதான் உறவு இருக்கு. உறவின் ஆழம் இருக்கு. நாங்கெல்லாம் உரிமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கெல்லாம் உருபொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி இருக்கிறது பொறுப்பு கிடையாது. அப்படி இருக்க முடியாது. சரி, நமக்கு இந்த மேம்பாடு இருக்கு. அப்ப நம்ம மேம்படாதவர்களை பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்குதான் இப்படி இருக்க. விட்டுட்டு போறது அது அது எக்கேடும் கெட்டு போ அப்படின்னு தண்ணி தெளிச்சு விடுறது. உரிமை என்ற கருத்தை புரிந்து கொண்ட யாருக்குமே வராது. அடுத்ததாக, சரி, அப்படி உடைமைதான் யாவும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சாலும் ஒத்துக்கணுமானா தேவையே கிடையாது. அப்படி ஒத்துக்க முடியாது. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்முடைய உரிமைகளை விட்டு தராத நிலையில இருக்கிறோம். பிறர் உரிமைகள்ல குறுக்கிடாத நிலைமையில இருக்கும். அப்போ ஆகாதது, தேவையற்றது, பொருத்தமற்றது எல்லாம் யாராவது செஞ்சா அதை அனுமதிக்க கூடாது. அதேவேளை அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இயன்ற வகையில், இயன்ற வரையில் பங்களிப்பு செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் பொறுப்பு. ஒரு குழந்தை வளருதுங்க. இந்த குழந்தைக்கு என்ன அந்த உடைமை, உரிமை இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம்ல. அது உணவு, உடை, அதோட உடல் நலம், அதோட திறன் மேம்பாடு, இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறோம்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம் தேவையில்ல. அது வரைக்கும் பொறுப்பெடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதான் பொறுப்பு. இன்னைக்கு 70-80 வயதானாலுமே குழந்தையா தான் இருக்குதுங்க. அது இந்த உடைமையில தான் இருக்கு. இப்ப அந்த குழந்தையா தான் பார்க்கணும், பொறுப்பெடுத்துக்கணும். 5ஆவதாக இருக்கிறது அரவணைப்பு. அதுல பொறுப்பே கிடையாது. அதனினும் ஆழமானது அரவணைப்பு. இந்த பொறுப்பெடுத்துக்கிறது என்னன்னா, பாரு, உனக்கு தேவையானதெல்லாம் செய்யற, நீ நெறிப்பட வாழணும், நீ முறையா இருக்கணும், ஊதாரித்தனம் பண்ணக்கூடாது. இது பொறுப்பு. அரவணைப்புன்னா நீ என்ன செய்யறன்றதை பத்தியில எனக்கு கவலை இல்லை. நீ மேம்படுவதற்கு என்னால் என்றதை செஞ்சுட்டே இருப்ப. அதாவது நோக்கங்களை நன்கு தனித்த நிலைதான் அரவணைப்பு. அது பொறுப்பு கிடையாது. பொறுப்பின்மையும் கிடையாது. அது பொறுப்பு அற்றிருத்தல். பொறுப்பா இருந்து அதுல இருந்து அற்று வருதல். நீ என்ன வேணாலும் செய், என்னால என்ன இயலுமோ அதை நான் செய்வேன். சரி, இப்படி ஒருத்தர் அரவணைப்புடன் இருக்கும் பொழுது அவருக்கு துயரம் வருமா? மீண்டும் நினைவுபடுத்திக்கணும். நான் அதுக்குதான் சொன்னேன், இது ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் படிநிலை வளர்ச்சி. தாவி 5க்கெல்லாம் வர முடியாது யார். உரிமைகளை நிலைநாட்டணும். அதிலிருந்து உணர்ச்சிகளின் மீதான ஆளுமையை நிலைநாட்டணும். அதுக்கப்புறம் பொறுப்பா இருக்கணும். அதன் பிறகுதான் அரவணைப்பு. விளைவு நோக்காத வினை அது அரவணைப்புன்றது. அதுக்கு என்ன செய்யல, சொல்றத கேட்கல, எவ்வளவு செஞ்சாலும் காரி முகத்துலதான் துப்புற, அது பரவாயில்ல, நான் தொடச்சிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன வேணும்? இது என்னால முடியும், இது என்னால முடியாது. இதுதான் அரவணைப்பு. இது ஒரு மனிதருக்குள்ள நிகழ்ந்துட்டா, இந்த வரிசை முறைப்படி மேம்பாடு அடைந்து நிகழ்ந்தால் அவர் உறவின் மீது ஆளுமையோட இருக்கிறாருன்னு பொருள். இந்த 2வது கருத்தாகிய உரிமையிலிருந்து இந்த ஆளுமை தொடங்குது. 5ல அது நிறைவடையுது. இதுதான் உறவின் ஆளுமை என்று நம்மால் முன்வைக்கப்படும் கொள்கை. இப்ப இந்த உறவின் ஆளுமை எல்லாருக்கும் வராதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒரு சிலருக்காவது இந்த ஆளுமை வர வேண்டும் என்ற விருப்பத்தோட இந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம்.
இவ்வாறானவர் ஒரு சிலர் இருந்தா போதும், ஒரு பெருங்கூட்டத்தையே ஆளுமை செய்யலாம். ஏன்னா ஒரு குழந்தைத்தன்மை எவ்வாறு விளைவு நோக்காமல் இருக்குமோ, அதுபோல இந்த அரவணைப்பு வரையிலான வினைகளில் ஈடுபடுபவர்கள் குழந்தைத்தன்மையிலேயே தான் இருக்க இயலும். அப்படி இருக்கிறவங்களாலதான் அப்படி இருக்க முடியும். என்ன நினைக்கிறாங்கன்னா, முதிர்ச்சி அடைந்த உறவுல ஆளுமை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்னோட வாழ்க்கையிலிருந்தே கற்றுக்கொண்டது என்னன்னா, முதிர்ச்சி அடைஞ்சா அரவணைக்கலாம் முடியாது. குழந்தையாவே இருந்தாதான் அரவணைக்க முடியும். விளைவு நோக்கக்கூடாது. விளைவு நோக்காம இருக்கணும். விளைவு என்ன விளைவு வந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணும், என்னால இயலும் இயலாது. அப்போ ஒரு குழந்தை எப்படி தன்னோட உரிமைகளை நிலைநாட்டிக்குதோ, அது மலங்கழிக்கணும்னா மலங்கழிக்கும், பசிக்குதுன்னா கேட்கும். இவ்வாறான உரிமைகளை ஒரு குழந்தை தன்னளவுல நிலைநாட்டுவது போல, தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு தயங்காது இருப்பது போல, ஒரு ஒரு வகையான குழந்தை தன்மையில இருந்துதான் இவற்றில் ஈடுபட இயலும். இது என்ன, இறைவனுடைய குழந்தை என்ற தன்மையில் இருந்து சொல்றேன். எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் தான். அந்த உண்மையான தன்மையிலிருந்து இந்த 5 படிநிலைகளையும் கடைபிடித்தால், இப்படிநிலைகளில் ஒழுகி வாழ்ந்தால் அது உறவின் ஆளுமை. இதுதான் இந்த செவி தலைப்புக்குரிய விளக்கம். இது நம்முடைய மாணாக்கர்களுக்கு, நம்முடைய செம்மை கருத்துக்களை பின்பற்றுபவர்களுக்கு, என்னை ஆசானாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது இன்றியமையாத வழிகாட்டல். ஒரு பல பல புதிதா வந்த கருத்து, அதாவது உங்ககிட்ட இருந்து இது புதிதா வந்த கருத்து, இதுதான் உள்வாங்கிட முடியுது. நீங்க சொன்னது போல இதை எல்லோரோடும் பின்பற்ற முடிந்தால் நலம், ஆனாலும் சிலராலதான் முடியும், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது பல பல கேள்விகளுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பல கேள்விகள் எழுந்தது. ஆனா அதுக்கு எல்லாமே இதுவே பதிலாகவும் அமையும். ஒரு மரபுல எப்படி ஒரு ஆளுமையுடன் ஒருத்தர் இருந்திருப்பார், எப்படி பல குழுக்கள் இருந்திருக்கும், கூட்டம் இருந்திருக்கும், அதற்கு தலைவரோ தலைவியோ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இந்த அடிப்படையா இந்த உறவின் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்குமான உறவுலேயே ஆளுமை இல்லாதவங்க ஒரு பெரும் கூட்டத்தில ஆளுமையோட வச்சிருக்க முடியாது. இப்போ இது எவ்வளவு ஒரு அடிப்படையான படிநிலையாகவும் கருத்துக்களாகவும் இருந்திருக்க முடியுதுன்னு எளிதாக புரிஞ்சுக்க. அது போல பொதுவா இருக்கிற கேள்வி நம்மளே ஆரம்பிக்கும் போது, இந்த உரையாடல் ஆரம்பிக்கும் போது நீங்க நம்ம அதை பார்த்தாலும் நம்மள வேற்று கிரகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு, இல்லை நம்ம தான் முட்டாளா இருக்கோம் இதெல்லாம் பார்த்து வருத்தப்படும் போதுன்னு சொல்லும்போது, இதுலயே அதுக்கான பதிலும் இருக்கு. ஒரு நிலையை கடந்தாதான் ஒரு நிலைக்கு போக முடியும்னு சொல்றீங்க. அதாவது ஒரு உடைமைத்தனத்துல இருந்து உரிமைக்கு போனாதான் அதுக்கப்புறம் அந்த உடைமைத்தனத்துல இருக்கிறவங்களையே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இதுல ஏமாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. யாரும் அப்படி இந்த படிநிலைகளை கடந்து போறவங்க, ஒரு அரவணைப்பு வரைக்கும் போறவங்க, அது ஒரு ஏமாளித்தனம் இல்லைன்றத தெரிஞ்சுதான் கால் வைக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. பொதுவான கருத்து அப்படிதான் இருக்கும். இப்படிலாம் இருந்துட்டா நான் ஏமாளி ஆயிட மாட்டேனா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். ஆனா அது இல்லை. அது தெரிஞ்சுதான் அதுக்கு அந்த அடுத்த இடத்துக்கே போறோம். உரிமையில இருந்து உணர்ச்சியா இருந்தாலும் சரி, உணர்ச்சியில இருந்து பொறுப்பு இந்த நிலைக்கு சென்றாலும் சரி, அரவணைப்புக்கெல்லாம் போகும்போது ஏறத்தாழ இதுல ஏமாத்துறதுன்ற இடமே இல்லை. ஒரு ஆளுமையோட முன்னோக்கி நகர்றாரு அப்படின்றது அந்த இடையிலேயே எழுந்த கேள்விகளுக்கு அவ்வளவு சாரமான பதிலாகவும் இருந்தது. சொன்ன படிநிலைகள் மரபுல எப்படி இருந்திருக்கும்னு அதை யூகிக்க முடியும். இதை ஒரு பாடமாவே நீங்க இப்படி பாடமா இருந்திருக்குமான்னு தெரியாது, ஆனா இது ஒரு பாடமாவே சொன்னது ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த
இந்த உறவின் ஆளுமை. அதே சமயத்துல இதை நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இந்த மாணாக்கர்களுக்கு முன்னாடி இதை கொண்ட பல நானும் அப்படி சொல்லிக்கிறேன், தகுதியான்னு தெரியாது, ஆனா மாணாக்கர்களுக்கு முன்னாடி நீங்க இதை வைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப வழக்கம் போல ரொம்ப ஆழமான மரபு கருத்து தான். உண்மையிலே வாயெடுத்து போச்சு, அதுக்கு மேல கேள்வி இல்லை. இது குறித்து நீங்க இதை வகுப்பாவோ இல்ல நூலாவோ அப்படி ஒரு விருப்பம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இது நீங்க ஒரு எளிமையா சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனா ஒவ்வொரு நிலையிலுமே நிறைய விளக்கங்கள் தேவைப்படலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஆமா, இந்த 5 கூறுகளை பற்றியுமே ஒரு நூல் வடிவம் பெறணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. அது இன்னும் போய் சேரணும்னு விருப்பம் இருக்கு. அது வாய்த்தால் அது நூல் ஆகட்டும், அப்படிதான் விரும்புறோம். அப்படிதான் விரும்புறேன் நான். பொதுவா நீங்க சொல்ற கருத்துக்களை அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு புரிதல் இருக்கும். இதை வேற எப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. இதை அப்படிலாம் ஒரு தேவைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக இதை நினைச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுல இது எல்லாரும் அவங்களுக்காகன்னு புரிஞ்சுக்குவாங்க. வேற இது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஒரு லூஸ் எண்டே கிடையாது. ரொம்ப ரொம்ப தெளிவா இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, இப்படிதான் வரணும் அப்படின்னு ஒரு சொல்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த உரையாடல். மேலும் ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு பகிரணும்னு தோணுச்சுன்னா பகிரலாம். எனக்கு கேள்விகளா இதுல இல்லவே இல்லை. ஆமா, வேற ஒன்றும் இப்போதைக்கு வேற ஒன்றும் கருத்து இல்லை. அப்புறம் நம்ம இதை ஒரு சூழல் எழும்பொழுதெல்லாம் இதை ஒரு அவ்வப்பொழுது ஒரு உரையாடலாக நம்ம இதை அமைச்சுக்கலாம். அதனால இப்போதைக்கு இந்த அளவுக்கு இதை உறவின் ஆளுமை என்ற செவியை நம்ம என்னை பொறுத்தவரை நிறைவடைந்தது. உங்களுக்கும் கேள்விகள் இல்லை பொழுது நம்ம இதை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். சரவணன், எனக்கும் நல்ல உங்களுடைய கேள்விகளும் அந்த கேள்விகளை விளக்கங்களை பொறுமையா உள்வாங்கிறது எனக்கு நல்ல ஊக்கமா இருந்தது. நல்ல நிறைவான உரையாடல் எனக்கு இது. நிறைவா இது ஒரு மாணாக்கரா இந்த செவி உரையாடல்ல பங்கெடுத்துக்கிட்டாலும் பல நிகழ்வுகள் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள் உங்களுக்கும் தெரியும். அது இன்னும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலயும் அது நேரடியா பொருந்தது. அது போலதான் கேட்கிற எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே உங்கள் உரையாடலோ புத்தகங்களோ அப்படிதான், இதுவும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு கட்டத்திலயுமே ஆமா இதுதான் நடந்தது, இங்க நம்ம இந்த தப்பு செஞ்சோம், இந்த இடத்துல வந்து மேம்பட்டிருக்கலாம், இப்படிதான் இருக்கு, இது வந்து ஒரு ஏமாந்து போறது அல்ல, இந்த இடத்துல நம்ம இன்னும் மேம்பட்டிருக்கலாம், நம்மளோட செயல்பாடு மேம்பட்டிருக்கலாம், இல்ல நம்மளோட உணர்ச்சியை தணிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் தோண்டிக்கிட்டே இருந்தது. அதுதான் நான் நிறைவு கருத்தாவே அது பொது உரையாடலா உறவின் ஆளுமைன்னு நம்ம இத செஞ்சிருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு மாணாக்கராகவும் உங்களோட தொடர்ந்து உருவாடிட்டு இருக்க ஒரு மாணாக்கராகவும் எனக்கு இது ஒரு நேரடி கற்றலாவே இருந்தது. அதே உணர்வு தான் இதை கேட்க போற எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்படி ஒரு தெளிவான உரையாடல் மூலமா அந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு மிகவும் நன்றி. இதை ஒருங்கிணைத்த ஆதிக்கும் நல்ல சரவணன், உங்களுக்கும் ஆதிரைக்கும் இந்த செவி கேட்டு உள்வாங்குபவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக. வணக்கம்.